தான் பாஸ், நாளைக்கு வேணும் எங்கள் இடத்துக்கு வாங்கலேன்னு சொல்லி கூப்பிட்டது பொழுது அவங்க 2வது முறையாக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏற்கனவே ஒரு முறை வந்தது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம். 2வது முறையாக வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் சவுண்ட் இந்த கிளீனர்ஸ் இல்லை, உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுகிறேன். 2வது பாஸ்டருக்காக அவங்க குடும்பத்துக்கு கர்த்தரை சோதரிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையில் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்குது. அல்லேலூயா. எத்தனை சபைகளுக்கு போகிறோம், ஆனால் சபைகளில் தேவ பிரசன்ஸ் இன்றைக்கி அநேக சபைகளில் இருப்பதில்லை. சரிதானா? ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் தாயை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க நடத்தும் போது தேவனுடைய பிரசனம் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு எப்படி நடத்துகிறாங்கிறது முக்கியம் அல்ல, எல்லாருமே நல்லா நடத்த முடியும். ஆனால் ஆவியானுடைய ஆளுகை இருக்கணும். அதுதான் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற சபை. அல்லேலூயா. அது இருக்குது. கர்த்தர் உங்களை என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பாஸ்டர் கர்த்தர் ஆரோனை போல அழைத்திருக்கிறார். ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல இந்த ஊழியத்தை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, தடை செய்யாதே, உன் முனைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். உன் விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். அதற்கு ஏற்ற பலனை சீக்கிரத்தில் கர்த்தர் தர்றதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. சரி, இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராக திரும்பவுமாக எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிப்போமாக. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த நாளில் ஆவியான ஒத்தாசையோடு உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பாவத்தை பிசாசை ஜெயிப்பது எப்படி, அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தேவ செய்தி. முடிந்தவங்க நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அவசியமானது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? விடுதலை தருவார். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பட்டிருக்காங்க. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் பாவத்தை ஜெயிக்க முடியல. அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசையும் ஜெயிக்க முடியல. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆவியில் நிரம்புறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனாலும் சத்துரு ஒரு பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போராடி கொண்டே இருக்கிறான். அதை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து அதன் அடிப்படையில் நாம் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தர வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய என்ன காரியம் செய்யணும் அப்படிங்கிறது கர்த்தர் விரும்புகிறார். இங்கே இருக்கிறவங்களுக்குள்ள சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். பொய் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் பொய்யர் அனைவரும் எங்கே தான் போவாங்க தெரியுமா? எங்கே போவாங்க? 2ஆம் மரணம்னு போட்டிருக்குது. சரிதானே? நம்ம நினைக்கிற சின்ன பொய் பெரிய பொய் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்கள் நாவில் சிலருக்குள்ள பொய் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ பொய்யின் ஆவிக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? இடம் கொடுக்குறீங்க. அதை நீங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விபச்சார வேசித்தன ஆவி கிரியை செய்து அது அநேகரை வழிதப்ப பண்ணுகிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆவிகளுடைய போராட்டமும் சிலருக்குள்ளே இருக்கிறது. சிலருக்கு கனவுல பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தின் ஆவி கனவுல தெரியும். பார்த்துருக்கீங்களா? கனவுல சர்ப்பத்தின் ஆவி சிலருக்குள்ள தெரியுது. இந்த சர்ப்பத்தின் ஆவி கனவுல தெரியுது அப்படின்னா நீங்கள் அதை அசால்ட்டாக எடுக்கக்கூடாது. அதை எப்படி ஜெயிக்கணுங்கிறத அறிந்து நாம் எதிர்த்து நின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். சர்ப்பத்தின் ஆவி ஒரு மனிதனுக்கு கனவுல தெரியுது அப்படின்னா முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இச்சையின் ஆவி போராடுதுன்னு அர்த்தம். 2வது உங்கள் வாழ்க்கையில் பில்லி சூனி ஆவி போராடுதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் தாறுமாறின் ஆவி போராடுதுன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சில போராட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் கர்த்தருக்குள்ள நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் சத்துரு தந்திரமாக உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். நாம் இதை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சிலருக்குள்ள போராட்டத்தின் ஆவி, போராட்ட குணம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். போராடிக்கிட்டே இருக்கீங்க. வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்கிறீங்கன்னா போராடிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஆவியான ஒத்தாசையோடு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதுபோல் சிலருக்கு மைண்ட் அரெஸ்டட். சரிதானா? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய யுத்தம் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு யுத்தமே எங்கே தான் தெரியுமா உங்களுக்கு? இந்த மைண்டில் தான். இங்கேயும் தான் நமக்கு யுத்தமே.
இது ரெண்டுலையும் நம்ம ஜெயிச்சாதான் பல காரியத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். சிலருக்குள்ள தாறுமாறான எண்ணங்கள் வருது, கெட்ட கெட்ட சிந்தனை வருது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அபிஷேகம் பட்டிருக்காங்க, ஆனால் கெட்ட சிந்தனை வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடுது. நம்ம நல்லா தானே ஜோம் போடுறோம், நல்லா தானே கத்தரை தேடுறோம், ஆனால் நமக்குள்ள இப்படி வருது, நம்ம அதனால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சிலருக்குள்ள மன சோர்வு என்ன செய்யுதுன்னா போராடுது. ஆனால் நம்ம இதை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நாம் அறிந்து இன்றைக்கு ஆவியான தாசையோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவதாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நமக்கு ரொம்ப முக்கியமான 3 எதிரி என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல் எதிரி நமக்குள்ள இருக்கிற சுயம். எழுதிக்கோங்க, முதல் எதிரி எதுங்க? சுயம்தான் மிகப்பெரிய முதல் எதிரி. ரெண்டாவது ஒரு எதிரி யாருன்னு கேட்டால் பிசாசு. மூணாவது ஒரு எதிரி யாருன்னு கேட்டால் பாவம். நாலாவது ஒரு எதிரி யாருன்னு கேட்டால் உலகம். ஐந்தாவது ஒரு எதிரி யாருன்னு கேட்டால் துன்மார்க்கமான மனிதர்கள். இந்த 5 மூலமாய் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம் இருக்கும். இந்த 5ஐயும் நம்ம எப்படி ஆவியான தாசையோடு ஜெபித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு ஆவியான தாசையோடு பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது என்னதுங்க? சுயம். நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய எதிரியே என்ன தெரியுமா? சுயம்தான். ரெண்டாவது எதிரி பிசாசு. மூணாவது எதிரி பாவம். பாவத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. பாவம் ஒரு எஜமானனை போல ஆளுகை செய்யக்கூடியது. பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையவே அழித்து விடும். இன்னைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? பாவத்துக்கு இடம் கொடுத்த மக்கள் தற்கொலை பண்ணி சாகிறார்கள். ஏன் தற்கொலை பண்ணி? பாவத்துக்கு பவர் இருக்குங்க. சாத்தானுக்கு எப்படி பவர் இருக்குதோ அது போல பாவத்துக்கு பவர் இருக்குது, உலகத்துக்கு பவர் இருக்கு. உலகம்னா என்ன தெரியுமா? கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் உலகம். அதுபோல துன்மார்க்கமான மனிதன் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறான்? கொலை பண்றான், கற்பழிக்கிறான், பலவித பாவத்துக்குள்ள என்ன செய்யறான்? அர்ப்பணிக்கிறான். அவனுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. இப்ப நம்ம இந்த 5ஐ நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஜெயிக்கணும். என்ன செய்யணுங்க? ஜெயிக்கணும். எப்படி ஜெயிப்பது? அதுதான் இப்ப நம்ம ஆண்டவர் ஒத்தாசையோடு பார்க்க போறோம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசியுங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இங்க இருக்கிற சிலர் 1 மணி நேரம் கூட முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. 1 மணி நேரம் நேர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். நான் சொல்றது நேர் முழங்கால் போட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களை மட்டும் கையை தூக்கி சொன்னேன். சரிதானே? 1 பேர். சரி, ரைட். இப்போ கைகளை போட்டுக்கோங்க. 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறேன், உட்காந்து இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல கை வைத்துங்க பார்க்கலாம். சரி. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, 1 மணி நேரம் கூட நீங்கள் ஜெபிக்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வர்ற போராட்டத்தை, பாவத்தை, இந்த உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் என்ன செய்யணும்? கம்பல்சரியாக தேவ பிள்ளைகள் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு நேர் முழங்கால நில்லுங்க. சிலர் சொல்லலாம், எனக்கு குறுக்கு வலிக்குது, மேல் வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போடுங்க. அதுக்கடுத்து உட்காந்துக்குவாங்க. பிற 10 நிமிஷம் முழங்கால் போடுங்க. பிற உட்காந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆவியானவர் 1 மணி நேரம் நேர் முழங்கால் போட உங்களுக்கு என்ன தருவார்? பலன் தருவார். எப்போ நம்ம எதிரியை பார்க்க முடியும் தெரியுமா? நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுற்றி என்ன எதிரி நிற்கான்னு கர்த்தர் காமிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா தாழ்மை. சாத்தானுக்கு பிடிக்காது என்னன்னு கேட்டிங்கன்னா தாழ்மை. ஆண்டவருக்கு பிடிச்சது என்னது? சாத்தானுக்கு பிடிக்காது என்னது? தாழ்மை. சரிதானா? அப்போ தாழ்மை எதற்கு? சும்மா வாயில் சொல்கிறது இல்லை, நான் என்ன தாழ்த்துறேன்னு சொல்கிறது இல்லை. அதை நிரூபித்து காமிக்கணும். நிரூபிக்கிறது எப்படி தெரியுமா? நேர் முழங்காலில் என்ன செய்யணும்? நிற்கணும். நேர் முழங்கால் நின்று முடிஞ்சால் கையை 2ஐயும் தூக்கணும். கையை 2ஐயும் தூக்குறது நீங்கள் தூக்கி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் அப்போ வலி. சரிதானா? ஆனால் கொஞ்ச நேரம் ஃபைட்டு நடக்கும். என்ன நடக்கும்? நீங்கள் முழங்கால் போட்டு கையை தூக்குனீங்கன்னா வான மண்டல சேனைகளுடைய போராட்டம் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த 10 நிமிஷம் முடிஞ்சுன்னு சொல்லுங்களேன், உங்களுக்கு கையில் எந்த வலியுமே தெரியாது. அது மாதிரி முழங்கால் போடுறதுமே 10 நிமிஷம் போராட்டம் இருக்கும். அது கொஞ்ச நேரத்துக்கு போராட்டம் இருக்கும். அப்போ நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் தினமும் இதை என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் நீங்கள் அடுத்த எல்லைக்குள்ளே என்ன செய்ய முடியும்? போக முடியும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா சபையில் ஜெபிக்கிறாங்க, ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் முழங்கால் போட்டு யாருமே என்ன செய்யறது இல்லை?
இன்னைக்கு உள்ள கிறிஸ்டியானிட்டியை பார்த்து சாத்தான் நடுங்காதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சபைகள்லாம் அதிகமாக நேர்முழங்கால நின்றுச்சு. என்னது நின்றுச்சு? நேர்முழங்கால். இப்போ யாருமே நேர்முழங்கால என்ன செய்யறது இல்லை, நிற்கிறது இல்லை. அதுவும் கூட்டத்தில் வேணா கொஞ்சம் நேரம் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். தனிப்பட்ட வாழ்க்கையில் முழங்காலே போடுறது இல்லை. நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா உங்கள் குடும்பமே உங்களை பார்த்து நடுங்கும். அல்லேலூயா. நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாரு, உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் ஜெயிப்ப. அல்லேலூயா. 1 மணி நேரம் முழங்கால் போட்டினா நீ முதல்ல ஜெயிப்ப. 2 மணி நேரம் முழங்கால் போட்டினா உன் குடும்பத்தை நீ ஜெயிக்க வைப்ப. 3 மணி நேரம் முழங்கால் போட்டினா உன் கிராமத்தை நீ ஜெயிக்க வைப்ப. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் முழங்கால் போட்டாங்க? 1 மணி நேரம் முழங்கால் போட்டால் யார் ஜெயிப்பா? நம்ம மட்டும் ஜெயிக்கலாம். 2 மணி நேரம் முழங்கால் போட்டால் குடும்பத்தை ஜெயிக்க வைக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் குடும்பத்தெல்லாம் ஜெயிக்க வைக்க முடியல. ஏன் தெரியுமா? இவங்க முழங்கால என்ன செய்யறதில்ல, பிள்ளைகிட்ட போய் போதனை பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இப்போ காலம்லாம் வந்து போதனைலாம் ஒன்றுமே என்ன செய்யாது, நடக்காது. நீங்கள் முழங்கால் போட்டு பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அல்லேலூயா. 3 மணி நேரம் முழங்கால் போட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவையே நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் ஏரியாவில் உள்ளவங்க இயேசுவை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. ஆனால் இது கஷ்டம்தான். இதுக்கு நீங்கள் ஏசப்பாட்ட கிருபை கேட்டு ஜெபிக்கணும். கிருபை கேட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அந்த கிருபையை தருவா. அந்த கிருபையின் அடிப்பில் முழங்கால் போடுங்க. வயசான பாட்டியாக இருந்தாலும் முழங்கால் போட முடியும். நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா உங்கள் குறுக்கு வலி வராது, பேக் பெயின் வராது, எந்த பெயினும் என்ன செய்யாது. நீங்கள் போட்டு தான் பாருங்களேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவங்க முழங்கால் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், சகோதரி தான். சரி தான், கால் வலி அப்படின்னு சொல்லி காலை நீட்டி தான் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. இல்லைன்னா சும்மா சாதாரணமாக சம்மணம் போட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களால முழங்கால் போட முடியாது 10 நிமிஷத்துக்கு மேலே. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் இயேசுவுடைய கிருபையினால் அவங்க முழங்கால் போட ஆரம்பித்தாங்க பாருங்கள். இப்போ சொல்கிறாங்க, 1 மணி நேரமாக நான் முழங்கால் போகிறேன், எனக்கு எந்த பேக் பெயினும் கிடையாது, எந்த கால் வலியும் கிடையாது, எந்த பலவீனமோ எல்லாம் ஓடி போச்சு. இயேசு எனக்கு என்ன தந்தார்? ஜெயத்தை தந்தார்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் போராடுற அசுத்தாவியை ஜெயிக்கணும்னா நீ என்ன போடணும் சொல்லுங்கள்? என்ன போடணும்? முழங்கால். நேர் முழங்கால் என்ன செய்யணும்? விரும்பணும். விரும்பி முழங்கால் போட்டு பாருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிடுவீங்க. என்ன பண்ணிக்கலாம்? உங்களை நீங்களே. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் 8 மணி நேரம் நேர் முழங்கால நிற்பாராம் தினமும். எவ்வளோ நேரம்? நம்ம ஆட்கள் 8 நிமிஷம் முழங்கால நிற்கிறான்னு கேளுங்க. 8 மணி நேரம் நின்னதுனால அவர் உலகத்தை கலக்குனாரு. இன்னைக்கு உலகம் நம்மளை கலக்கிட்டு இருக்குது. உலகம் கலக்குதா கலக்கலையா? இங்கிட்டு திரும்பினா அந்த பாவம், அங்கிட்டு திரும்பினா அந்த பாவம், இங்கிட்டு திரும்பினா அந்த சோதனை, இங்கிட்டு திரும்பினா இது என்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்றது காரணம்னா நம்ம முழங்கால் போட்டு என்ன செய்யறது இல்லை, ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது. தேவ பிள்ளையே, சபை இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நேர் முழங்கால் போட்டு கையை தூக்கணும். மோசே அப்படி தான் கையை உயர்த்தினார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் நீங்கள் 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ரெவிலி தீமிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணும்படி அமலேக்கியர் வந்தார்கள். அப்பொழுது மோசே என்ன செய்தான்னா, ஆரோனும் ஊர் இவங்க 2 பேர் உடன் ஊழியர்களை கூப்பிட்டுட்டு மலை மேலே ஏறி காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேர் முழங்கால் போட்டு கையை என்ன செஞ்சார்? உயர்த்தினார். மத்தியானம் 12 மணிக்கு அவர் கை தளர்ந்து போச்சு. கை தளர்ந்த உடனே கீழே யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவருக்கு தோல்வியை சந்தித்தார்கள். அப்பொழுது இந்த ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்கள ஒரு கல் மேலே உட்கார வச்சு, மோசையை உட்கார வச்சு, வலது சைடு ஒரு ஆளோ இடது சைடு ஒரு ஆளோ கையை உயர்த்தி பிடிச்சாங்க. கையை உயர்த்தினாங்க பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் பாட்டு மட்டும் நல்லா பாடுறாங்க, யெகோவா நீசி யெகோவா நீசின்னு. யெகோவா நீசினா அவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார் தெரியுமா? காலையில சாயந்தரம் 12 மணி நேரம் என்ன செஞ்சாரு? நம்ம ஆட்கள் கையை உயர்த்த சொல்லுங்க, மற்றதுக்குன்னா கையை உயர்த்துவோம். இயேசுடைய சமூகத்தில் உயர்த்த சொல்லுங்க, உயர்த்த மாட்டாங்க. ஆனால் யுத்தம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் கையை உயர்த்தி பாருங்க, ஃபர்ஸ்ட் யுத்தம் தான். ஆனால் உனக்கு ஒரு தெரியும், ஒரு லெவல் வரும்பொழுது உன் கை ஃப்ரீ ஆயிரும். அதுக்கடுத்து நீ கையை சாதாரணமாக உயர்த்தலாம், எவ்வளவு நேரம்லாம் உயர்த்திருக்கலாம். முழங்கால் போட்டு பாருங்க, கர்த்தர் அந்த பலனை தருவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், சபையே முழங்கால நிற்க பழகு. அல்லேலூயா. கையை உயர்த்த பழகு. இதை நீ செஞ்சேன்னா கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். ஏன்னா தாழ்த்துறோம், நீங்கள் நேரம் ஆக ஆக உங்களை தாழ்த்துறீங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன தராரு? கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ள இடத்துல யார் நிற்க முடியாது? சாத்தான். நீங்கள் நேர் முழங்கால் நின்னீங்கன்னா உங்களை தாழ்த்துவீங்க. அப்போ தேவ பிரசன்னம் உங்களை மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் முழுதும் நிரப்போம். உங்கள் வீடு முழுதும் ஆவியானவர் இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்துட்டா வீட்டுக்குள்ளே எவனுக்காவது பிசாசு பிடிச்சிருன்னா அதுவே ஓடி போயிடும். சொல்லாமல் புல்லாமல் என்ன செஞ்சிடும்?
உன் கணவனாருக்குள்ள குடி பழக்கத்தின் ஆவி ஓடி போயிடும், விபச்சார ஆவி ஓடி போயிடும், வேசித்தன ஆவி ஓடி போயிடும். நீ முழங்கால நின்று பாரு, எல்லா ஆவியும் ஓடும். அல்லேலூயா. ஆனால் முழங்கால் நிற்கான்னா என்ன செய்யாது? தெருவில் போகிற நாயும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம். சண்டையை போட வைப்போம்டா. என்ன போட வைப்போம்? என்ன போட வைப்போம்? சண்டையை போட வைப்போம். சண்டை போட வச்சிடும். அப்புறம் 2 பேருக்கும் என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். இதை ஜெயிக்கணும்னா அதை செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சரி, பாவத்தை பிசாசை ஜெயிப்பது எப்படி? இப்போ பாருங்க, முதலாவது இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ. 3 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று பாவம், இன்னொன்று மீறுதல், இன்னொன்று அக்கிரமம். எழுதிக்கோங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்காதுக்கு ஒரு காரணம், பாவத்தை மட்டும் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ஆனால் 3க்கு வித்தியாசம் இருக்குது. பாவம் என்பது வேற, மீறுதல் என்பது வேற, அக்கிரமம் என்பது வேற. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்தது எதை தெரியுமா? பாவத்தை மட்டும் சுமக்கல. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டாராம்? நொறுக்கப்பட்டார். அப்ப பாவத்தின் விளைவு துக்கம், மீறுதலின் விளைவு என்ன தெரியுமா? காயம். அக்கிரமத்தின் விளைவு என்ன தெரியுமா? நெருக்கப்படுதல். என்ன செய்யப்படுதல்? பாவம் என்றால் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுக்கு பேர் பாவம். அது அறிஞ்சு செஞ்சாலும் பாவம் தான், அறியாம செஞ்சாலும் பாவம் தான். இன்னொன்று, பாவம் என்றால் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யாமல் இருப்பதே பாவம். எது பாவங்க? தேவ சித்தத்தை செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது தான் பாவம். செய்யக்கூடாத செய்யறது தான் பாவம். இப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய முதல் பாவம் என்ன தெரியுமா? தேவனே, உம்முடைய சித்தத்தை நான் செய்யலை, இந்த அக்கிரமத்தை, இந்த பாவத்தை என்ன செய்யும்? மன்னியனும் மன்னிப்பு கேட்கணும். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் செய்ய வேண்டியதை சொல்லியிருந்தார், செய்யக்கூடாதை சொல்லியிருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் தோட்டத்தை பண்படுத்த வைத்தார். அதுக்கடுத்து தோட்டத்துள்ள எல்லா விருட்சங்களையும் புசிக்கலாம் என்று சொன்னார். ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாதுன்னு சொன்னார். இங்க 2 காரியம் இருக்குது. ஒன்று, எதை செய்யணும், இன்னொன்று எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். செய்ய வேண்டியது தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் வேண்டும். செய்ய வேண்டியது தோட்டத்துள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். செய்யக்கூடாது எது தெரியுமா? எந்த கனியை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, அதான் மனுஷன் என்ன செஞ்சான்? சாப்பிட்டான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்யற ஒரு பாவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நமக்குள்ள இயற்கையாகவே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைகிட்ட போய் இதை செய்யணும் சொல்லுங்க, செய்ய மாட்டான். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுமா, அதை என்ன செய்வான்? தெரியுமா உங்களுக்கு? நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னதுதான்? எதை செய்யணுமோ அதை என்ன செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாது அதை என்ன செய்வோம். இதுதான் மிகப்பெரிய பாவம். அப்ப இயேசு கிட்ட வந்தோடனே, ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை என்ன செய்யல, உங்க சித்தத்துக்கு மாறான காரியத்தை நான் செஞ்சுட்டேன், நான் என் பிள்ளைகளும் செஞ்சுட்டோம், என் பாவத்தை என்ன செய்யுங்க, மன்னிங்கன்னு சொல்லுவோம். இந்த பாவத்தை 5 வகையில் நம்ம செய்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5க்குள்ளே தான் செய்ய முடியும். இந்த 5 விட்டு மாறியெல்லாம் செய்ய முடியாது. முதலாவது, நம்ம பாவம் எங்கே செய்கிறோம் அப்படின்னா சிந்தனையில் தான் பாவம் என்ன செய்யுது? ஸ்டார்ட் ஆகுது. சிந்தனை மூளையிலே இருக்குது, இருதயத்திலே வருது. சரிதானா? முதலாவது சிந்தனையின் மூலம் செய்கிற பாவம். 2வது பார்வையின் மூலம் செய்கிற பாவம். 3வது பேச்சின் மூலம் செய்கிற பாவம். 4வது செவிகளின் மூலம் செய்கிற பாவம். 5வது ஹோல் பாடி, நடக்கையின் மூலம், 5 புலன்களின் மூலம் செய்யக்கூடிய பாவம். எழுதிக்கோங்க. சிந்தனையின் மூலம் செஞ்ச பாவம், பார்வையின் மூலம் செஞ்ச பாவம், பேச்சின் மூலம் செய்கிற பாவம், செவிகளின் மூலம் செய்கிற பாவம், நடக்கையின் மூலம் செய்த பாவம். இப்போ ஏசப்பட்ட ஒரு தேவ பிள்ளை வந்தோடனே ஆண்டவர்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, ஏசப்பா, என் சிந்தனையின் மூலம், பார்வையின் மூலம், பேச்சின் மூலம், செவிகளின் மூலம், நடக்கையின் மூலமாக கிருபை செய்த பாவங்களை என்ன செய்யும், மன்னியும் அப்படின்னு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாதான் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்யும், சுத்திகரிக்கும். இல்லை அப்படின்னா என்ன செய்யாது, சுத்திகரிக்காது. சரி, இயேசு பாவத்தை மட்டும்தான் சுமந்தாரா? இன்னைக்கு அநேகர் இயேசு கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கிறாங்கன்னா, நான் செய்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லது. ஆனால் பாவத்தின் விளைவு என்ன தெரியுமா? ஏசாயா 53:4 நம்ம வாசித்தோம். பாவத்தின் விளைவு துக்கம். ஒரு தேவ பிள்ளை போய் ஏசப்பா என் பாவத்தை மன்னி என்று கேட்டால் இயேசு துக்கத்தை மட்டும்தான் மாற்றுவார். ஆனால் மீறுதலை மன்னிப்பு கேட்பதில்லை, அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்பதில்லை. என்னத்தை மன்னிப்பு கேட்கறதில்லை?
மீறுதல் என்றால் என்ன? அதான் இப்போ நமக்கு கேள்வி. மீறுதல் என்றால் 2-3 டைம் செய்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மீறுதல். உங்கள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு நீங்கள் ஏதாவது எரிய வச்சுக்கிறீங்கன்னு தீயில போய் கையை வைக்கும், பார்த்துருக்கீங்களா? உடனே அம்மா சொல்லுவாங்க வைக்காத அப்படிம்பாங்க. ஆனால் பிள்ளை வேணுங்கிற 2ஆம் தரம் என்ன செய்யும்? வைக்காத அப்படின்னு சொன்னால் அது திரும்ப வைக்கும். 3ஆம் தரம் வைக்கும் பாருங்க, சத்துன்னு முதல் என்ன விழுவும்? ஒரு வப்பு விழும், பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? மீறுதல். நம்ம வாழ்க்கையில் நம்ம 2-3 டைம் மீறுதல் செஞ்சுட்டு இயேசுக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்குறேன் தெரியுமா? பாவத்தை மன்னின்னு கேட்குறோம். பாவத்தை மட்டும்தான் இயேசு மன்னிக்க முடியும். மீறுதல் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க. தெரிஞ்சே செய்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மீறுதல். ஆதாம் செஞ்சது மீறுதல் என்று ஆவியானவர் எழுதுகிறார். ஆதாம் செய்தது என்னது? மீறுதல். தெரிஞ்சே செய்கிறதுக்கு பேர் என்ன பேர்? மீறுதல். சரி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறது பாவம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளை செய்கிறதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும் தெரியுமா? மீறுதல் லிஸ்ட்டில் தான் வரும். எந்த லிஸ்ட்டில் வரும்? நமக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்கணும். அதிகாலையில் தேடுகிறவன். ஜெபம்ங்கிறது ஒரு கட்டளை, அது தெரியுமா உங்களுக்கு? ஜெபம்ங்கிறது என்னது? நீ விரும்பினா ஜோம் பண்ணலாம், விரும்பினா ஜோம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் கர்த்தர் என்ன செய்யலை? இடைவிடாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் கர்த்தர் சொன்னார். ஆனால் எத்தனை பேர் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறோம்? நிறைய பேர் படுத்து படுத்து என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? தூங்குனா அது என்னது? மீறுதல். அது என்னதுங்க? சரி, அக்கிரமம்னா என்னது? கண்டினியூவாக தொடர்ச்சியாக மாத கணக்கில் அல்லது வருட கணக்கில் ஒரு பாவத்தை திரும்ப 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 செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அக்கிரமம். அக்கிரமத்தை செஞ்சுட்டு இயேசுக்கிட்ட போய் பாவத்தை மன்னின்னு கேட்டால் இயேசு விடுதலை தர முடியாது. ஆனா இயேசு சிலுவையில பாவத்தை மட்டும் சுமக்கல. நல்லா கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு சபைகள் என்ன செய்யுது அப்படின்னா பாவத்தை மட்டும்தான் மன்னிப்பு கேட்குது. எதை மன்னிப்பு கேட்பதில்லை? மீறுதலை மன்னிப்பு கேட்பதில்லை. அக்கிரமத்தை என்ன செய்யறதில்லை? மன்னிப்பு கேட்கறதில்லை. எனக்கு ஆண்டவர் ஒரு கூட்டத்தில் இதை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் ஒரு சிறு கூட்டத்தில் ஜெபம் பண்ணிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இவங்கெல்லாம் ஆவியில் நிரப்புறாங்க உண்மைதான், ஆனால் நான் இவங்களை முழுசாக விடுதலையாக்க முடியல அப்படின்னாரு. என்ன ஆண்டவரேன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இவங்க பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்குறாங்க, எதை மன்னிப்பு கேட்பதில்லை? மீறுதலையும் மன்னிப்பு கேட்பதில்லை, அக்கிரமத்தையும் மன்னிப்பு கேட்பதில்லை. நான் எப்படி விடுதலை ஆக்குவது அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். இயேசு சிலுவையில சுமந்தது பாவத்தை மட்டுமல்ல, மீறுதலை அக்கிரமத்தை என்ன செய்தார்? சிலுவையில சுமந்தார். அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்கு வரும்போது என் சிந்தனை, பார்வை, பேச்சு, செவி, நடக்கையின் மூலம் செய்த பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் மன்னியும் அப்படின்னு கேட்கும்போது தான் இயேசு கிறிஸ்து பரிபூர்ண விடுதலை நமக்கு தர முடியும். அல்லேலூயா. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21. அதன் தலையின் மேல் ஆரோன் 2 கைகளை வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான எல்லா மீறுதல்களையும் என்ன செய்தானா? பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவியானவர் தெளிவாக திருச்சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன? பாவம், மீறுதல், அக்கிரமம், மூணையும் தான் மன்னிப்பு கேட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆடு ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு பதிலாக பலி செலுத்தப்படும். ஒரு ஆடு பலி செலுத்தப்படும், ஒரு ஆடு போக்காடாக விடப்படும். இந்த ஆட்டின் மேல மனிதன் கைகளை வைத்து என் பாவம், என் மீறுதல், என் அக்கிரமத்தை என்ன செய்யும்? மன்னிங்கன்னு கேட்டா மட்டும்தான் பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும்? மன்னிக்க. இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறு என்னன்னா, பாவத்தை மன்னிப்பு கேட்பாங்க, அதனால துக்கம் மட்டும்தான் நீங்கும், ஆனால் காயம் அப்படியே தான் இருக்கும். அவங்க ஆத்துமாவில் பார்த்தீங்கன்னா மனிதர்களால் வந்த காயம் இருக்கும், பிசாசினால் வந்த காயம் இருக்கும், ரணமாக இருக்கும், நல்லா அழுவாங்க, நல்லா ஏசப்பட்டு அழுதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை குணமாக்க சத்துரு ஒரு மனிதன் எங்கேருந்து எங்கே போனானா? எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போனான்னு போட்டிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி போகும்போது எதிரியின் கையில் அவன் அகப்பட்டான். அவனை என்ன செஞ்சாங்களாம்? அடித்து அவன் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி அவனை குற்றுயிராக்கி போட்டார்கள். எப்படி போட்டாங்களா? நம்ம சின்ன பாவம் செய்யும் போது, மீறுதல் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா குற்றுயிராக்கப்படுற நிலைமை. எருசலேம் என்பது சபை, சபைக்கு தான் வர்ற. ஆனா நீ ரகசிய பாவம் செய்யும் போது, என்ன பாவம் செய்யும் போது? இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே செய்கிற பாவத்தில் நிறைய பேர் அடிமைப்பட்டிருக்காங்க தெரியுமா? சிலருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த இச்சையின் ஆவி என்ன செய்யுது அப்படின்னா நைட் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி போல பாவம் செய்ய வைக்குது. என்ன செய்ய வைக்குது?
கணவன் மனைவி போல பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சுட்டு அது போகுது. இதை வெளியே சொன்னால் நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வெளியே. எனக்கு ஒரு நபரை தெரியும். அந்த நபர் பார்த்தீங்கன்னா நல்ல சபையில் முக்கியமான ஆள், நல்ல ஆவியில் நிரம்பி செபிக்கிற நபர். ஆனால் அவங்க கணவனார் இறந்து போனார். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த பிசாசு போராடிக்கிட்டே இருந்தது. இதை எப்படி சொல்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சபையில் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசினார். ஆண்டவர் பேசி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் சில ஆவிகள் போராடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு டெலிவரன்ஸ் பெற போறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் வாழ்வில் போராடும். அதை எப்படி ஜெயிக்கணுங்கிறத அறிந்து ஜெபம் பண்ணணும். அப்போ தான் கர்த்தர் என்ன தர முடியும்? ஜெயத்தை தர முடியும். அல்லேலூயா. அப்போ பாவம் மீறுதல் அக்கிரமத்தை என்ன செய்ய வேண்டும்? அக்கிரமத்தின் விளைவு என்ன தெரியுமா? நொறுக்கப்படுதல், நெருக்கப்படுதல். நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆனால் வெளியே பார்க்க நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, அழுவுவீங்க, புலம்புவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற மாட்டார். ஏன் மாற்ற மாட்டார் அப்படின்னா, நீ எதை மன்னிப்பு கேட்கல, அக்கிரமத்தை என்ன செய்யல, மன்னிப்பு கேட்கல. ஆண்டவரே, நான் என் கணவனார் என் பிள்ளைகள் உமக்கு விரோதமாய் செய்த அக்கிரமத்தை என்ன செய்யும்? ஒரு தேவ பிள்ளை சாகு வரைக்கும், எப்போ வரைக்குங்க? நீ இந்த பூமியில கண்ணை மூடு வரைக்கும் நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? பாவம், மீறுதல், அக்கிரமத்தை தினமும் காலையில் சொன்ன மன்னிப்பு கேட்கணும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டினாதான் அவர் நீதியுள்ள தேவன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தினிக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவர் இருக்காரு? உண்மையும் பாவம் என்று சொல்லவில்லை, பாவங்கள் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, பாவம், மீறுதல், அக்கிரமம். சொல்றது புரியுதா தேவ பிள்ளையே? உன் வாழ்க்கையில் இப்படி நீ அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவா? விடுதலை தருவார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வாசிங்க பார்க்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். எதை மன்னிக்கிறாரு? அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பாவத்தை மட்டும் என்ன செய்யும்? மன்னிப்பு கேட்கிறோம். ஏன் உன் வாழ்க்கையில் பலவீனம் மாறலை? இந்த இடத்துல சிலருக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. என் வாழ்க்கையில் பலவீனம் மாற மாட்டுக்கு பாஸ்டர். நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பொழுது கால் வலி மேல் வலியோடு தான் வந்தேன், ஜோம் பண்ணேன், கர்த்தர் சுகமாக்கிட்டார். ஆரம்பத்தில் சுகமாக்கினார். ஆனால் இப்போ சுகம் தராரா அப்படின்னு கேட்டால் தரலை. ஏன் தரலை அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணாலும் இலவச மன்னிப்பு. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவன் நீதியுள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம ஒழுங்கா பாவத்தை மட்டும் இல்லை, மீறுதல் அக்கிரமத்தை என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டாதான் அவர் மன்னிப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா கர்த்தர் என்ன தர மாட்டாரு. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலர் பலவீனத்தின் ஆவியினால போராடுறீங்க. ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். என்ன பண்ற? தேவையானது ஒன்றே. மரியாள் தண்ணி விட்டுட்டு வராத நல்ல பங்கை தெரிந்து நிறைய பாரம் உங்களை போட்டு அழுத்துது சிஸ்டர். நீங்க அந்த பாரத்தை இயேசுவின் மேல வச்சுட்டு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ என்னில் மகிழ்ந்து கலிகூறு, நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் என் கண்ணால் அதை பார்க்கல, என் அனுபவத்தில் பார்க்கல, நான் ஜெபித்ததுக்கு எந்த பலனையும் வெளிப்படையாக நான் பார்க்கல, அதனால் இன்னும் அந்த பிரச்சனை அங்கேயே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஓம் பார்வையில், கர்த்தர் பார்வையில் அந்த பிரச்சனை நீங்கிருச்சுன்னு அப்படி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நான் உன் ஜெபத்தை கேட்டு விட்டேன் என்று நீ விசுவாசித்து, ஆண்டவரே இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்தேனோ அதற்கு அற்புதம் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, உன் கண்ணால் காணும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதம் செய்ய முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இயேசு சொல்கிறாரு, உன் ஜெபத்தெல்லாம் நான் கேட்டுட்டேன், உன் ஜெபத்தெல்லாம் என்ன செஞ்சிட்டேன், நீ விட்ட கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் ரெடியாக வச்சுருக்கிறேன். ஆனால் பதில் வராத காரணமே நீ தான். நீ திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை நினைச்சு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, குழம்பிக்கிட்டு இருக்க. அதை ஸ்டாப் பண்ண அப்படிங்கிற கர்த்தர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரியார்களே. எப்போ செய்யும்போது மகிழ்ந்து களி கூறும்போதுனா, எப்போ மகிழ்ந்து கலி கூறுவோம்? கிடைச்சாதான் நம்ம மகிழ்ந்து கலி கூறுவோம். அப்படி தானே? கண்ணால் பார்த்தா தான் நம்ம என்ன செய்வோம். ஆனால் விசுவாசம் என்ன தெரியுமா? காணாமல் நம்புறதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தந்ததுக்காக சோத்திரம் சொல்றாரு. உன் ஜெபத்தெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படிங்காரு. ஆனால் நீ வேண்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்காரு. இந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. அல்லேலூயா.
சரி, செய்யுங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம், இதை தினமும் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், ஏன்னா பாவத்தின் விளைவு துக்கம், மீறுதலின் விளைவு என்னன்னா காயம், அந்த காயத்திலிருந்து விடுதலை தருவார். குற்றுயிரா நீ கிடப்ப, சரிதானே? உனக்கு உயிர் இருக்கும், ஆனால் ஊசல் அடிக்கிட்டு இருப்ப. என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப? உன் வாழ்க்கையில் இயேசு தான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சு பாவத்தை ஜெயிக்க முடியாமல் ஊசல் அடிக்கிட்டு இருப்ப. அதான் அதோடைய அர்த்தம். பாவத்தை ஜெயிக்க முடியாது, வியாதியை ஜெயிக்க முடியாது, பலவீனத்தை ஜெயிக்க முடியாது. உயிர் இருக்கும், கதறுவ, கண்ணீர் விடுவ, ஆனால் எந்த மாற்றமும் வராது. இப்போ உன் காயத்தை கர்த்தர் ஆற்றணும் அப்படின்னா நீ என்ன மன்னிப்பு கேட்கணும்? மீறுதலை மன்னிப்பு கேட்கணும். அடுத்து அக்கிரமத்தை என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டேன்னா கடன் பிரச்சனை என்ற நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். குடும்பத்தில் கணவன் மூலமாக மற்றவங்க மூலமாக வர்ற நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரிலீஸ் பண்ணுவார். உன்னை சுற்றி இருக்கிற எதிரிகளின் கைகளுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை என்ன செய்வார் தெரியுமா? ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி எதிரி உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, உன் தலையை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்போ நடக்கும் தெரியுமா? நீ அக்கிரமத்தை என்ன கேட்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் அழுகிறாங்க. இந்த இடத்துல இருக்கிற சிலர் அழுகிறீங்க. இயேசுவே தேட மாட்டுக்கான், பாவத்தின் மேல் பாவம் செய்கிறான், நல்லா இருக்கிறான். நான் உண்மை தான் விசுவாசிக்கிறேன், உண்மை தான் தேடுறேன், ஒழுங்காக தான் சபைக்கு வர்றேன், ஒழுங்காக தான் துதிக்கிறேன். ஆனால் ஆண்டவரே என் வாழ்க்கை தான், என் முகம் தான் வெட்கப்பட்டு என்ன செய்து உட்காந்துருக்க, அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நீ புலம்புற. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனை அழிக்க விரும்பலை, ஆனால் அவன் முன்னாடி தான் நான் உன் தலையை உயர்த்த போகிறேன். ஆனால் அதை உயர்த்தணும் அப்படின்னா நீ அக்கிரமத்தை என்ன செய்யணும்? எதை மன்னிப்பு கேட்கணும்? உன் வாயில நீ சொன்ன பொய்யை மன்னிப்பு கேட்கணும். உன் வாயில சொன்ன புறணியை மன்னிப்பு கேட்கணும். சிலர் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நாடகம் பார்க்குறீங்க, டிவியில் தேவையில்லாத நாடகம், யூடியூப்பில் தேவையில்லாத கன்றாவிகளை பார்க்குறீங்க. அதை மன்னிப்பு கேளுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதை நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இந்த இடத்துல சிலர் தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் படம் பார்க்குறதோ, தேவையில்லாமல் யூடியூப்பில் தேவையில்லாத பார்க்குறதோ, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேள். கர்த்தர் அப்போ என்ன தருவார்? விடுதலை தருவார். அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு கூட்டத்துக்கு போன பொழுது ஆண்டவர் சொன்னார், என் மூலமாக உனக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருகிறார் அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன உடனே நான் சொன்னேன், சகோதரி, கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை என்ன செய்கிறார்? தருகிறார் என்று. உடனே அவர்கள் அதன்படியே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆகி 45 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. திடீர்ந்தாப்பில் பார்த்தீங்கன்னா அபாசன் ஆகிற லெவலுக்கு போயிடுச்சு. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நீங்கள் தானே ப்ராபசி சொன்னீங்க, தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, ஆனால் இப்போ எனக்கு எந்த லெவலில் போய்கிட்டு இருக்குது? அபாசன் ஆகிற லெவலில் போய்கிட்டு இருக்குது. டோட்டல் ஆகலை, ஆனால் ஆகிற லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? போய்கிட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ எனக்கு படும் மோசமான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஏன்னா மக்கள் என்ன சொல்கிறான்? பாஸ்டர் தீர்க்க தரிசனம் என்ன செய்தார்? சொன்னார். இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்குது? இப்போ அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் தானே ப்ராமிஸ் சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கர்த்தர் சொன்னால் தான் நம்ம சொல்ல முடியும், சரிதானா? அப்போ என்ன ஆண்டவரே, நாளைக்கு நம்ம வேணா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, சரிதானா? நாளைக்கு காலையில் விடிஞ்சா 10 மணிக்கு பாஸ்டிங் ப்ரேயர் அவங்க வீட்டில். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், என்ன ஆண்டவரே, நீங்கள் தான் குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்க, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? அபாசன் ஆகிற லெவலுக்கு போய்கிட்டு இருக்குது. டோட்டல் ஆகலை, ஆனால் ஆகிற லெவலுக்கு வந்துருச்சு. என்ன செய்கிறது? என்ன காரணம்? காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன், எனக்கு தூக்கமே வரல. 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன், சோர்ந்து போய் உட்காந்துட்டேன், படுத்துட்டேன், நானே படுத்துட்டேன். ஐயோ, நமக்கு இவங்களுக்கு 10 மணிக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், இல்லைன்னா நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களே அப்படின்ட்டு. 6 மணிக்கு எந்திக்கிறேன், எனக்கு அதே ஒரு நினப்பு தான், இவங்களுக்கு என்ன பதில் சொல்வது அப்படின்னு. எந்திக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறார், இவள் என்ன பாவம் செய்தால் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு. என்ன பாவம் செஞ்சாங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்டேன். சொன்னார், ஆண்டவர் சொன்னார், யூடியூப்பில் தேவையில்லாத நிர்வாணமான படங்களை, குழந்தை எப்படி பிறக்குதுங்கிறத அவள் பார்த்தாள், நான் அது நிமித்தமாக அந்த குழந்தைய அடிக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அது நிமித்தமாக நான் குழந்தைய என்ன செய்கிறேன்? அடிக்கிறேன், போய் சொல் அப்படின்னாரு. அப்பாடா, நல்ல வேலை உயிர் வந்துச்சு, இல்லைன்னா நம்ம உயிரை என்ன செஞ்சிருவாங்க? வாங்கி விட்டுருவாங்க. நல்ல வேலை தப்பிச்சேன்டா, அப்பாடா. அதுக்கு பிறகு தான் சந்தோஷமாக கிளம்புனேன். 10 மணிக்கு போனோம். அவங்க வீட்டில் கணவன் மனைவி தனியாக கூப்பிட்டு வந்தேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், ரைட், ஓகே. ஆனால் ஆண்டவர் இறங்குற மாதிரி எனக்கு சொல்லலை. ஆண்டவர் இறங்குற மாதிரி என்ன செய்யலை? இப்போ உங்கள் அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன், என்ன பண்ணியிருக்கேன்? ஜெபம் பண்ண வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த பாவத்தை செஞ்சுருக்கீங்க உண்மையா அப்படின்னு கேட்டால், அப்புறம் ஆமாங்க.
கணவன் மனைவி சேர்ந்து சொல்கிறாங்க, நான் சொன்னேன் பாஸ்டர் இவட்ட வேண்டான்னு சொன்னேன், ஆனால் அவள் தான் என்ன செஞ்சா பார்த்தா பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன் நீங்கள் செஞ்ச பாவத்தினா கர்த்தர் குழந்தை அடிக்கிறேங்க. இப்போ நான் உங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் ஆண்டவர் ஆன்சர் எனக்கு என்னது இல்லை தரல. ஆனால் ஜோம் பண்ணுவோம், மத்தியானம் 1 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், பதில் தந்தால் சொல்லுவேன், இல்லாவிட்டால் அவ்வளோதான் அப்படின்ட்டேன். அதே மாதிரி உட்காந்து ஜோம் பண்ணோம், அவங்க அம்மா உட்காந்து ஜோம் பண்ணோம், எல்லாம் ஜோம் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பதிலும் தரல. கடைசியில் அபாசன் ஆயிடுச்சு. அபாசன் ஆயிடுச்சு. நாட்கள் ஓடியது. அவங்க அழுது என்கிட்ட ஃபோன்லேயே ஜோம் பண்ணுவாங்க, ஏன்னா வெளியூரில் இருந்தவங்க அழுது ஜோம் பண்ணாங்க. ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுதாங்க. நான் சொன்னேன் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட உங்கள் அக்கிரமத்தை என்ன செய்யுங்க மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் இறங்கணும் அப்படின்னு. அப்போ அதை மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 4-5 மாதம் ஓடினது. உண்மையாக மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கடுத்து அதை செய்யலை. சரிதானா, செய்யாமல் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் பார்த்தீங்கன்னா 4-5 மாதம் கழிச்சு ஒரு குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ 2 குழந்தை இருக்குது, இப்போ ஒழுங்காக இருக்காங்க. அல்லேலூயா. இதை உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு ஆண்டவர் சொன்னதுனால சொல்கிறேன். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத யூடியூப்பில் கழுத கன்றாவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யும், இறங்கும். பிறகு குழந்தை கிடைக்காது. நிறைய பேர் குழந்தை கிடைக்கல, குழந்தை கலைஞரே தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ரீசன் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆட்கள் செய்கிற காரியத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரிதானே, இதெல்லாம் அறிக்கை பண்ணணும். இந்த அக்கிரமத்தை என்ன செய்யணும், அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் ஏசு என்ன செய்வார். நீ பாவத்தை மட்டும் மொட்டைக்கட்டையாக மன்னிப்பு கேட்டேன்னா ஏசு என்ன செய்ய மாட்டார், இறங்க மாட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 66:18 விதமாக சொல்கிறான், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடார் அப்படின்னு சொல்றார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அக்கிரம சிந்தை இருந்தால் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பாவம் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்டோம். ஆனால் உபாகம் யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்போ நம்ம வாசித்தோம். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அதில் பாவத்தையும் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர். அது தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன செய்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தருவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். நல்ல சபைக்கு போய் நல்லா ஜோம் பண்ணி சர்ச்சில் பிசிக்கு போகிற சகோதரி மனநல பாதிக்கப்பட்டு வந்துருச்சு. என்ன ஒரு சகோதரி கூட்டு போய் அந்த பாஸ்டர் இந்த சகோதரிக்கே ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணால் ஆண்டவர் வந்து உணர்த்துறாரு. என்ன காரியம் அப்படின்னா, அவங்க முப்பிதாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6 மாதம் பெண் குழந்தை வேண்டான்னு சொல்லி தலையை திரி கொண்டு புதைச்சிருக்காங்க. அவங்க செஞ்ச அக்கிரமத்தின் நிமித்தமாக இந்த சகோதரிக்கு இப்போ மனநல பாதிப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன இந்த காரியம் இருக்குது, இதை என்ன செய்யுங்க. பிறகு அவங்க வீட்டு ஃபேமிலி, நான் சொன்னேன் அந்த சகோதரியை தான் பார்த்தேன், அவங்க வீட்டு ஃபேமிலியெல்லாம் பார்க்கல. ஆனால் சொன்னேன் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. நம்ம பார்க்கவே இல்லை, ஆனால் சொன்னோம். அவங்க சொன்னாங்க, ஆமாம் பாஸ்டர் எங்கள் அக்காவுக்கு இதே மாதிரி தான் மனநலம் என்ன செஞ்சுருக்கு. ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க, கை நிறைய சம்பளம் இருக்குது. இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டதுனா 2 மாதம் லீவு போட்டு வீட்டில் உட்காந்துருக்கு. இந்த அக்கிரமத்தை நீங்கள் ஏசப்பட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவங்களையும் அவங்க அக்கா அப்புறம் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போயிருந்தாங்க. மறுநாள் போயிருந்து பார்த்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க வச்சோம். மன்னிப்பு கேட்ட பாருங்க, கர்த்தர் பரிபூர்ண விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்ம முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்வாராம், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். எத்தனை தலைமுறைக்கு? சில பாவத்தை 10 தலைமுறைக்கு கர்த்தர் விசாரிப்பா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, முப்பிதாக்கள் செய்த பாவத்தை கணக்கு கேட்கல, முப்பிதாக்கள் செய்த மீறுதலை கணக்கு கேட்கல. ஆனா முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை கர்த்தர் நம் கையில் என்ன கேட்கிறாரு, கணக்கு கேட்கிறார். சிலர் வந்து இந்த வசனத்தை தப்பாக புரிந்து கொண்டு எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு தவறாக உபதேசம் பண்ணுறாங்க. வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. சரிதானா? என்ன உபதேசம் அப்படின்னா, முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தெல்லாம் ஏசு ஏற்றுக்கொண்டார். உண்மைதான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏசு ஏற்றுக்கொண்டதே உண்மை. ஆனால் 18ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முப்பிதாக்களுடைய அக்கிரமத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சுமக்க மாட்டோம் அப்படின்னு தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே ஆவியானவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இப்போ பரலோகம் போகிறதுக்கு முப்பிதாக்களுடைய அக்கிரமம் காரணமாக இருக்கிறது இல்லை. ஆனால் பூலோக நியாய தீர்ப்பு வேற, பரலோக நியாய தீர்ப்பு வேற என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அந்த எசேக்கியேலே முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தில் தான் எகிப்தில் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் சிறையிருப்பில் உட்கார்ந்துருந்தார். தானியேல் உட்கார்ந்துருந்தார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஏன் உட்கார்ந்தாங்கன்னு நினைக்கிங்க? இவங்க செஞ்ச பாவத்தினால் சிறையிருப்பு கிடையாது. யார் செஞ்ச அக்கிரமம்? முப்பிதாக்கள் செய்த அக்கிரமம். சரிதா?
யாராவது உங்களை குழப்பினாங்கன்னா இதை சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ அதை சொல்ல வேண்டி இருக்குது. இல்லைன்னா நிறைய பேர் தப்பாக என்ன செய்கிறாங்கன்னா புரிந்து கொண்டு தப்பாக பேசி விடுகிறார்கள். ஆனால் முப்பிதா செய்த அக்கிரமத்தை கர்த்தர் நம் கையில் என்ன செய்வார்? எப்போ வரை கணக்கு கேட்பார் தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வரலும் இயேசு கணக்கு கேட்பார். இயேசு எல்லா அக்கிரமத்தையும் சுமந்து தீர்த்தது உண்மை, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அவர் நீதி உள்ளவர், எப்பொழுது மன்னிப்பார். எப்படி நம்ம பாவம் செய்யும் பொழுது பாவத்தை இயேசுக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் இயேசு என்ன செய்வார்? நான் பாவம் செஞ்சுறேன், ஆனால் இயேசு தான் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் இலவசமாக மன்னிப்பாரா? சொல்லுங்க. நான் மீறுதல் செஞ்சிருக்கேன், ஏசப்பா மன்னிச்சிருவாரா? மன்னிக்க. இந்த உலகம் முழுவதும் எல்லா மனிதனுடைய பாவத்தையும் மீறுதல் அக்கிரமத்தை இயேசு ஏற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் யாருடைய பாவம் மீறுதல் அக்கிரமத்தை இயேசு மன்னிக்கிறா? எந்த ஒரு மனிதன் இயேசு எனக்காக ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து தன் பாவத்தை, தன் மீறுதலை, தன் அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்கிறானோ அவனைத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை என்ன செய்யும்? சும்மா மொட்டைக்கட்டையா இருந்தால் மன்னிச்சிருமா? தவறாக புரிந்து கொண்டு தவறாக சிலர் பேசுகிறார்கள். சரி, உபாகமத்துக்கு வாங்க. 23ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஆ ம் ஆ ம் 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 எத்தனை தலைமுறைக்குங்க? அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. ஆ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ மனைவி மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசினார். முப்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை நம்ம என்ன செய்கிறோம்? சுமந்து தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் நம்ம அதை மன்னிப்பு கேட்காதனால நம்ம அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தூக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ 10 தலைமுறைக்கு என்ன சாபம் தொடருது தெரியுமா? கருக்கலைப்பு, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துருது. ஒன்று நீங்கள் கருக்கலைப்பு பண்ணியிருப்பீங்க, அல்லது உங்கள் அப்பா அம்மா கருக்கலைப்பு பண்ணியிருப்பாங்க, அல்லது அவங்களுடைய அப்பா அம்மா கருக்கலைப்பு பண்ணியிருப்பாங்க. இப்படி இந்த செய்த அக்கிரமத்தை இயேசுக்கிட்ட என்ன கேட்கணும்? நீங்க உங்க பிள்ளைக்கு மன்னிப்பு கேட்க வைக்கணும். மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உன் பிள்ளை அதை தூக்கிட்டு அலையும். உனக்கு பிள்ளை பிறந்துருச்சு, அது சின்ன குழந்தையா இருக்கலாம், ஆனா அது வயிற்றுக்குள்ள இருக்க வரல நீ இப்பயே மன்னிப்பு கேட்டேன்னா அது உன் பிள்ளையை தொடராது. ஆனா உனக்கு பிள்ளை பிறந்துருச்சு, இப்ப நீ மட்டும் மன்னிப்பு கேட்டா நீ மட்டும்தான் விடுதலை பெறுவ. உன் பிள்ளை மன்னிப்பு கேட்காத. நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் இப்போதான் பிறந்திருக்கு, 1 மாதம் தான் ஆகுது. அது என்ன செய்யும்? 1 மாதம் தான் ஆகுதுன்னா அறிக்கை பண்ண முடியாது. ஆனால் அது கொஞ்சம் விவரம் தெரியுமா? நான் சொல்கிறத சொல்கிறான்னு சொல்லும்ல, அந்த சொல்கிற நேரத்தில் அதை என்ன செய்ய வைக்கணும்? மன்னிப்பு கேட்க வைக்கணும். அல்லேலூயா. நீங்கள் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா உன் பிள்ளைக்கு அந்த சாபம் என்ன செய்யும்? அந்த அக்கிரமம் என்ன செய்யும்? தொடர. பிள்ளைக்கு விவரம் தெரியாது. பிள்ளை என்ன நினைக்கும் தெரியுமா? இயேசுவை தேர்னா எங்கள் அம்மாலாம் விடுதலையோடு ஆவியில் நிரம்புறா, நானும் தான் ஜட்ஜுக்கு வர்றேன், ஒரே குழப்பமாகவே இருக்குடா. என்ன இருக்குது? சமாதானமும் கிடைக்கல, சந்தோஷமும் கிடைக்கல, பாவம் போராடுது, பிசாசு போராடுது, உலகம் போராடுது. எப்படா ஜெயிப்பது? இந்த உலகத்தில் நிறைய பேர் கூனி குறுகி போய் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் வாழ்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? காரணம் என்ன? ஒன்று நம்ம செய்த அக்கிரமம், அல்லது நம்மளை முப்பிதாக்கள் செய்த தேவ பிள்ளையே வாழ்க்கையில் அக்கிரமத்தின் என்ன கேட்கணும்? இந்த கற்கலைப்பு பாவம் வரும் பொழுது கணவன் மனைவி சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும். யார் மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா 2 பேர் கூட்டு கலவணி செஞ்சு தானே கற்கலைப்பு பண்ணியிருப்பாங்க. யார் மன்னிப்பு கேட்கணும்? கணவன் மனைவி தெரிஞ்சு தானே கற்கலைப்பு பண்ணுறீங்க. நீ செய்கிறது கொலை, நீ செய்கிறது என்னது? கொலை. என்னிடத்துல ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணாங்க வெளியூர்லேருந்து. அந்த அம்மாவுக்கு ரசிக்கப்பட்டு இதிலிருந்து ரசிக்கப்பட்டது, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அதுக்குள்ளே இருந்து பிசாசு ஆட ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்ட் எவ்வளோ ஜோம் பண்ணுறாங்க, ஆட்டம் ஆடுது, ஆனால் பிசாசு போக மாட்டேங்குது. என்னுடைய நம்பர் கிடைத்து என்னிடத்துல ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் வந்து சாதாரணமாக ஜோம் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்க வச்சு தான் என்ன செய்வோம்? ஜோம் பண்ணுவோம். அப்படி அறிக்கை பண்ண வச்சு ஜோம் பண்ணால் அந்த அம்மாவுக்கு 4 நாள் பிசாசு வராது, திரும்ப பிசாசு வந்துடுது. அப்போ இப்படி 2 மாதமாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு நாள் அந்த அம்மாவை கன்ஃபியூஸ் பண்ணி ஜோம் பண்ண வச்சுக்கிட்டு போதே ஆவியானவர் நோக்கி பார்த்தேன், என்ன ஆவியானவரே, ஏன் இந்த அம்மாவை விட்டு பிசாசு போகுது வருது, என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த அம்மா என்ன பாவம் செஞ்சது தெரியுமா அப்படின்னு. என்ன பாவம் செஞ்சது? அது ஒரு விபச்சாரக்காரி. இவள் செய்த பாவம் விபச்சாரம். அது மட்டுமல்ல, இவள் நிறைய கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறா, குற்றமில்லாத ரத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறா? சிந்தி இருக்கிறா. அது நிமித்தமாக. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், இவகிட்ட போராடுற அந்த விபச்சார ஆவி கணவன் மனைவி போல பாவம் செய்யுது. இவளால் அதிலிருந்து வெளியே வர, இதை வெளியே சொல்ல முடியல. வெளியே சொல்ல நீ சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ண வச்சு ஜோம் பண்ண அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டு கேட்டேன், சிஸ்டர், கர்த்தர் எனக்கு இப்படி காரியத்தை சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட பாவம் செஞ்சுருக்கீங்க, கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறீங்க, இப்படி ஆவி உங்ககிட்ட கணவன் மனைவி மாதிரி போராடுது, உண்மையா அப்படின்னு கேட்ட பிறகு ஆமாங்குது.
அது மட்டும் இல்லை, வேற என்னம்மா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் நான் எனக்கு பிறந்த ஒரு குழந்தையை உயிரோடு கிணத்துல போட்டு கொண்டிருக்கேன் அப்படின்ச்சு. எப்படி செஞ்சுருக்கான்? உயிரோடு கிணத்துல போட்டு. இப்போ கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா சொல்லுங்க? இதெல்லாம் அக்கிரமத்தை ஏசப்பட்ட என்ன கேட்கணும்? அப்போ அவங்கள அதை அறிக்கை பண்ண வச்சோம். ஆண்டவரே, குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், விபச்சார வேசித்தனம் பண்ணி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு குழந்தைய உயிரோடு என்ன செஞ்சிருக்கேன், கிணத்துல போட்டு கொண்டிருக்கேன்ப்பா, என் அக்கிரமத்தை என்ன செய்யும், மன்னியும். அது மட்டுமல்ல, உடன்படிக்கை கட் பண்ணி ஜெபம் பண்ணணும். இந்த விபச்சார வேசித்தன் ஆவிகளோடு செய்த உடன்படிக்கை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். இந்த அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய, வெளியே போ அப்படின்னு கமான் கொடுத்து ஜெபம் பண்ண வச்ச பாருங்க. அந்த அம்மா அறிக்கை பண்ணுச்சு, கர்த்தர் பரிபூர்ண விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. மறுநாள் ஃபோன் பண்ணுச்சு. அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் நேற்று தான் அந்த பிசா சொல்லுதான், இனி இவாக்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சான். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தவறான தொடர்பில் இருந்தேனா, அல்லது கல்யாணம் முடித்த பிறகு தவறான தொடர்பில் இருந்தேனா, அல்லது நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரகசிய பாவத்தில் இருந்தேனா, உங்ககிட்ட தனக்குத்தானே பாவம் செய்கிற ஆவி போராடும், கூட்டு ஓடுற ஆவி போராடும், கள்ள தொடர்பை ஏற்படுத்துகிற ஆவி போராடிக்கிட்டே இருக்கும். சில கிறிஸ்தவனுக்குள்ள இது போராடிக்கிட்டே இருக்கும். எப்படி ஜெயிக்க நிறைய பேருக்கு தெரியறதில்லை. சரிதான், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், அபிஷேகம் பட்டிருப்பேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ஆவி போராடிக்கிட்டே இருக்கும். உனக்கு ஒருத்தரை பார்த்தா ஓடணும்னு தோணும், உனக்கு ஒருத்தரை பார்த்தா கள்ள தொடர்பை ஏற்படுத்தும்படி செய்யும். நீ நல்லா கவனிச்சேன்னா நீ செஞ்ச பாவத்தை உன் பிள்ளை செய்யும். நீ ஓடி கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா அதே பாவத்தை உன் பிள்ளை செய்யும். அப்போ அதை வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படின்னா என்ன செய்யணும்? அதான் இப்போ நமக்கு கேள்வி. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 17 வரைக்கும். கட்டளை இடுகிறதை கைக்கொள், எமோரியனையும் கானானியரையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேர்கிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எப்படி எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் உன் நடுவில் அது எப்படி இருக்குமா? இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பல விக்கிரகங்களை வணங்கியிருக்கிறோம். அந்த அசுத்தாவிகளோடு நம்மளும் நம்முடைய முப்பிதாக்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ரத்தத்தின் மூலம், ரத்தத்தினா சேவலை போய் பலி செலுத்துறது, ரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம். சரிதான், நான் இதை செஞ்சேன்னா நான் உனக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், நான் அந்த கோயிலில் ஒரு அங்கத்தினர் அப்படின்னு எழுத்தின் மூலம், பெயர், அந்த பேரை வைப்போம் பார்த்துருக்கீங்களா, அந்த பெயரின் மூலம். சரிதானா, அடுத்து நடக்கை, கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, காணிக்கை கொடுக்கறது மூலம். சரி, மந்திரவாதம், சிலர் கல்யாணம் முடிக்கும் போது மந்திரவாதம் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா, வீடு கட்டும் போது மந்திரவாதம் பண்ணுவான் பார்த்துருக்கீங்களா. இந்த மந்திரவாதத்தின் மூலம் நம்ம பிசாசோடு என்ன பண்ணுறோம் தெரியுமா? உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம கொஞ்ச நஞ்ச ஆவிகள் கிடையாது. ஏசபேலின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, பலவிதமான ஆவிகளோடு 5 வித ஆவிகள் பைபிளில் போட்டிருக்குது. 1 துரைதனம், 2வது அதிகாரம், 3வது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டல பொல்லாதாவி, அவைகளின் சேனைகள். இவைகளோடு நம்மளுடைய பிதாக்கள் என்ன செஞ்சிருப்போம்னா, நம்மளே அறியாமல் உடன்படிக்கை பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், நல்லது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இப்போ இயேசுவோடு நாம் ஒப்பந்தம் பண்ணுகிறோம். திருவிருந்து எடுக்கும்போது இயேசு நம்மளோடு என்ன செய்கிறார்? ஒப்பந்தம் பண்ணுகிறார். ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பிசாசோடு செய்த ஒப்பந்தத்தை நாம் இன்னும் என்ன செய்யல? கட் பண்ணலை. என்ன பண்ணலை? கட் பண்ணாதனால அந்த திருட்டு பையன் நமக்குள்ளதான் உட்காந்துருப்பான். திருட்டு பையன் யாருக்குள்ள உட்காந்துருப்பான்? அது என்ன ஆவி? அதுதான் விபச்சார வேசித்தன ஆவி. அது சின்ன பிள்ளையில நீ பாவம் செஞ்சிருப்ப, அந்த ஆவி இன்னைக்கு போராடும். சின்ன பிள்ளையில நீ என்னென்ன அக்கிரமத்தை செஞ்சு அந்த ஆவிகளுடைய போராட்டம் உனக்கு இருக்கும், உன் கணவனாருக்கு இருக்கும், உன் பிள்ளைகளுக்கு இருக்கும். அது கண்டினியூவாக தொடர்ந்து வரும். இப்போ அது தொடரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்போ என்ன செய்யணும்? நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாரு. உடன்படிக்கை பண்ணினால் அது உன் நடுவில் எப்படி இருக்குமா? கண்ணியா இருக்கும். அப்போ நம்ம சொல்லணும், இந்த அசுத்த ஆவிகளோடு, விபச்சார வீசித்தன் ஆவிகளோடு, கள்ள தொடர்பை ஏற்படுத்தின அசுத்த ஆவிகளோடு, குல தெய்வங்கிற பேரில் பிசாசுகளோடு செய்த ஒப்பந்தத்தை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். எந்த நாமத்தில்? இந்த எல்லா அசுத்தாவி என்னை விட்டு, சந்ததியை விட்டு, குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் என்ன செய்? வெளியேறி போ அப்படின்னு கமாண்ட் பண்ணேன்னா அது டோட்டல் விடுதலையை கர்த்தர் உனக்கு தருவார். திரும்ப அந்த அசுத்தாவி வாழ்க்கையில் போராடாது. அல்லேலூயா. ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தின் ஆவி போராட்டம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா கோபம். என்ன பேரு? கோபத்தின் ஆவி. பேர் என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா?
காளியாத்தான்னு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ராஜேஸ்வரின்னு வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்க? பேர் வச்சிருக்கிறத வச்சு சில ஆவி போராடும். தெரியுமா உங்களுக்கு? பேரை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, பேரை சாதாரணமாக நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நட்சத்திரத்துக்கு பேரிட்டு அழைக்கிறாராம். அப்போ நமக்கு பேர் வைக்கிறதுல கவனமாக வைக்கணும். அல்லேலூயா. பேரை நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க, பேரை வச்சு பிசாசு போராடுவான். சரிதானா? அப்போ ஒரு சபையில் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருந்தா ரொம்ப ரொம்ப கோபம் வரும், உங்களால் அதை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்னேன். டகால்னு ஒரு அம்மா எந்திரிச்சு நின்றுச்சு. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். என் பேர் ராஜேஸ்வரி தான் பாஸ்டர் அப்படின்னுச்சு. சரி, உங்களுக்கு இப்போ பல வருடமாக சர்ச்சைக்கு வரீங்களா? ஆமாம் வர்றேன். கோபம் வருதா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர். அதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, என்ன செய்ய மாட்டேங்குது போக. காரணம் என்ன நினைக்கிங்க? அந்த பேரின் மூலம் பிசாசோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். பேரை தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன செய்யணும் தெரியுமா? மாற்றணும். அல்லேலூயா. காமன் பேர் கத்திரிக்காய் பேரெல்லாம் வைக்கக்கூடாது. பைபிளில் இருக்கிற அர்த்தத்தோடு இருக்கிற பேரை வைக்கணும். அல்லேலூயா. பேரை வைக்கிறது ஒன்று, பிறகு வாழ்க்கையில் என்ன பிசாசு போராடும், அந்த பிசாசு தான் போராடும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் பேரை என்ன செய்யணும்? கெஜெட்டில் மாற்றணும். எதில் மாற்றணும்? கெஜெட்டில் மாற்றணும். ஆனால் பேரை மாற்றானே என்ன பஸ்ட்? பேரை மாற்றாமல் இருந்து நீ பரலவும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரலவும் போகிறதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் பூலோகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை சாத்தம் வழியில் என்ன பண்ணுவான்? கிராஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ போராடிக்கிட்டே போராடணுமா? போராடணும்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம், போராடுங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவே. இயேசு நமக்கு இந்த பூமியில் பெற்று தந்ததான விடுதலை, வெற்றி, சந்தோஷம், சமாதானம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் உடன்படிக்கை என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி அறிக்கை பண்ணீங்கன்னா கர்த்தர் என்ன தருவார்? அறிக்கை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆவி திரும்ப திரும்ப போராடுது, உன் பிள்ளைகளுக்கு போராடுது அப்படின்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த ஆவிகளோடு ஒன்று நீயோ அல்லது உங்கள் அப்பா அம்மாவோ உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க, உனக்கு தெரியாது. சரிதானா? அப்போ நீ என்ன செய்யணும்? தலையில் கையை வச்சு நான் சொல்கிறதெல்லாம் சொல்லுடான்னு பிள்ளையை சொல்ல வைக்கணும். உங்களுக்காக இருந்தாலும் நீங்களே சொல்லுங்கள். சரிதானா? முதல்ல பாவம், மீறுதல், அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த அசுத்தாவியோடு இச்சையின் ஆவி போராடுதா, சர்ப்பத்தின் ஆவி கனவுல வருதா, இல்லை நாய் துரத்துறது போல வருதா, பூனையின் ஆவி வருதா, தரித்திரத்தின் ஆவி. பூனையின் ஆவி கனவுல வருதுன்னு என்ன அர்த்தம்? பில்லிசுனி ஆவி, தரித்திரத்தின் ஆவி போராடுதுன்னு அர்த்தம். நாய் சிலருக்கு சொப்பனத்தில் வரும், பார்த்துருக்கீங்களா? நாய் வருது அப்படின்னா உன் வாழ்க்கையில் வந்து பிசாசு உங்கள்கிட்ட போராடுறான்னு அர்த்தம். இப்போ இந்த ஆவிகளோடு நான் செய்த ஒப்பந்தத்தை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? நானும் என் முப்பிதாக்களும் 10 தலைமுறை வரையிலும் செய்த ஒப்பந்தத்தை. எத்தனை தலைமுறை? 10 தலைமுறையில் உங்கள் பேக்ரவுண்டை யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாராவது விபச்சார வேசித்தனம் பண்ணியிருப்பாங்க. பண்ணாமல் யாராவது இருந்திருப்பாங்களா? சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம ஆட்கள். இப்போ நான் ஒரு அம்மாவை சொன்னேன்ல, அந்த அம்மாவுடைய மகன் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா? அதே லிஸ்ட்டு. அவனுக்கு தெரியுமா எங்கள் அம்மா இப்படி பண்ணானே? ஐயாவுக்கு கள்ளத்தொடர்பு இருக்குது. ஏன் இருக்குது? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளையே கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, உங்கள் பாவம் மீறுதல் அக்கிரமத்தை சாகு வரைக்கும் அறிக்கை பண்ணணும். ஆனால் உங்கள் முப்பிதாக்கள் அக்கிரமத்தை சாகு வரைக்கும் அறிக்கை பண்ண சொல்லலை. சரிதானா? இன்னைக்கு நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு 3 நாள் கர்த்தர்ட்ட கேளுங்க, விசாரிங்க. உங்கள் முப்பிதா ஏதாவது குற்றமில்லாத ரத்தத்தை சிந்திருக்காங்களான்னு என்ன செய்யுங்க? கேட்டு விசாரித்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு தெரியாத சிந்திருக்காங்கன்னு மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டால் என்ன கிடைக்கும்? கருக்கலைப்பு செஞ்சுருப்பாங்க, யாரையாவது கொலை பண்ணியிருப்பாங்க, விபச்சார வேசித்தனம் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த அக்கிரமத்தை, இந்த 3 அக்கிரமம் பெருசு. 4வது ஒரு அக்கிரமம் விக்கிரக ஆராதனை. என்னது? என் முப்பிதாக்கள் என்ன அக்கிரமம் பண்ணியிருப்பாங்க? விக்கிரக ஆராதனை. இந்த 4 அக்கிரமத்தை மன்னிப்பு வைக்கணும். எதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன்? குற்றமில்லாத ரத்தம், கொலை செஞ்சிருக்குது. 2வது கருக்கலைப்பு. 3வது என்னது? சத்தமாக சொல்லுங்கடா. விபச்சார வேசித்தனத்தை என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். 4வது என்னது? விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் என்ன கேட்கணும்? நம்ம ஆட்கள் 1 2 கிடையாது, 33. எத்தனை? 33. 1 2 இதில் செத்தவங்க லிஸ்டெல்லாம் சேர்த்துக்கிடுவாங்க. எங்கள் அம்மா செத்தாக, அவங்க செத்தாக, இவங்க செத்தாக, செத்தவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்ன செய்யணும்? மன்னிப்பு என்ன செய்யணும்? கேட்கணும். மன்னிப்பு கேட்டுட்டு இந்த அக்கிரமத்தை மன்னிப்பு கேட்டு இந்த அசுத்தாவிகளோடு, இந்த மறந்து போவீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, இந்த அசுத்தாவிகளோடு நானும் என் முப்பிதாக்களும் இரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், எழுத்தின் மூலம், நடக்கையின் மூலம், மந்திரவாதத்தின் மூலம், காணிக்கையின் மூலம், பெயரின் மூலம் செய்த ஒப்பந்தத்தை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். இந்த எல்லா அசுத்தாவும் என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, குடும்பத்தை விட்டு என்ன செய்ய?
இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னு நீங்கள் அறிக்கை பண்ணீங்கன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிரந்தர விடுதலையை வெற்றியை தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்க? இப்போ எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். இன்னும் சில காரியம் இருக்குது, ஆனால் நமக்கு டைம் இல்லை, அதனால் நம்ம இதோட முடிக்கிறோம். எழுந்து நிற்போமா, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், 10 நிமிஷம் முடிச்சிடுவோம், நேரம் ஆயிரும். ஆனால் நம்ம 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சொல்லணுமா? சரி, அப்போ ஃபைனலுக்கு வந்துடுவோம். சரி தானே? சரி, இப்போ வாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவன், நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம அபிஷேகம் பட்டாச்சு, இயேசுக்கு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாச்சு. இப்போ எல்லாத்துலேருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம். ஆனால் நம்மளே அறியாமல் நம்ம ஒரு பாவம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க? நமக்கு பெண்களுக்கு இருக்கிற பெரிய சோதனை என்னென்னா கோபம் தான். ஆண்களுக்கு இருக்கிற பெரிய சோதனை இச்சை. சரிதானா? ஆனால் இப்போ பெண்களும் சரித்தவர்கள் அல்ல. சரிதானா? இப்போ பெண்களுக்கும் குண்டக்கமாண்டக எண்ணங்கள்லாம் நிறைய என்ன செய்யுது, வருது. என்ன வருது? குண்டக்கமாண்டகா எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு வருது. ஆனால் வெளியே சொல்ல முடியல. என்ன செய்ய முடியல? நாங்கள் ஒரு வயசான அம்மாவுக்கு ஜெபம் பண்ண போனோம். அந்த அம்மா ரசிக்கப்பட்டு நல்லா அபிஷேகம் பட்டு கத்திரிக்கா வாழ்கிற அம்மா தான். ஆனால் ஜெபம் பண்ண போனால் அந்த அம்மா சொன்னது கிடையாது. ஆனால் என் மனைவி நானும் போயிருந்தோம். அதனால் மனைவி கிட்ட சொன்னாங்க, ஏம்மா இப்படி என்கிட்ட சில ஆவி என்ன செய்யுது, போராடுது. நான் அப்போ தான் யோசித்து பார்த்தேன், வயசு 70க்கு மேலே ஆனாலும் அசுத்தாவி என்ன செய்யுது, அதை வெளியே எப்படி கன்ஃபஸ் பண்ண வைக்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு எப்படி ஜெபிக்குன்னு தெரியல. அதனால் அந்த ஆவி என்ன செய்யுது, போராடுது. இப்போ நல்லா கவனிச்சோம், ஏன் ஆவி போராடுது? அதான் இப்போ நமக்கு கேள்வி. இப்போ இதெல்லாம் அறிக்கை பண்ணியாச்சு, எல்லாம் ரிலீஃப் ஆயாச்சு. நம்ம இப்போ கோபப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், கோபத்தின் ஆவி நமக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும். இச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இச்சையின் ஆவி வந்து உட்காந்துரும். விபச்சார வேசித்தன் ஆவிக்கு இடம் கொடுத்தா நம்ம என்னென்ன ஆவிக்கு இடம் கொடுக்கணும்? சிலர் உலகத்தின் ஆவி, செல்ஃபோனை பார்த்து பார்த்து உலகத்தின் ஆவிக்கு என்ன செய்வாங்க? நீங்கள் என்ன ஆவிக்கு தான் ஆவியான சொல்கிறார், பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கூடாதுங்களா? பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க, ஒரு டைம் ஒரு திருட்டு பயிலுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆவி உள்ளகளை உட்காந்துருக்கும். இப்போ இயேசுக்கிட்ட போகிறீங்க, ஏசப்பா என் பாவத்தை மீறுதல் அக்கிரமத்தை மன்னிங்கன்னு மன்னிப்பு கேட்குறீங்க, ரொம்ப நல்லது. இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவம் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிச்சிடும். மன்னிச்சாலும் அந்த திருட்டு பை யாருக்குள்ளதான் உட்காந்துருக்கான்? சொல்லுங்கள், யாருக்குள்ளதான் உட்காந்துருக்கான்? இந்த திருட்டு பையன் உங்களுக்குள்ளதான் உட்காந்துருப்பேன், போக மாட்டான். இவன் திருட்டு பையன், பயங்கரமான பையன். ஒரு டைம் வீட்டுக்குள்ளே வந்துட்டானா அவனுக்கு போகிறதுக்கு என்ன வராது, மனசே. இப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம பாவத்தை கழுவி இருக்கு, மீறுதலை கழுவி இருக்குது, அக்கிரமத்தை கழுவிருச்சு. ஆனாலும் பிசாசுக்கு யார் தான் இடம் கொடுத்தது? சபை தான் இடம் கொடுத்துருக்கு. சபைன்னா நீ தான் இடம் கொடுத்துருக்க, நீ தான் துரத்தணும். யார் தான் இடம் கொடுத்துருக்கீங்க? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ இருந்திருந்த அப்படின்னா அவர் துரத்துவார். புரியுதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படின்னா நீ இடம் கொடுத்தா நீ தான் என்ன செய்யணும், துரத்தணும். புரியுதா? ஆனால் எப்போ உனக்கு துரத்திற்கு பலன் தருவார்? அதான் இப்போ கேள்வி. இப்போ நம்ம முதல்ல தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான். இப்போ ஏசப்பா நான் இச்சித்தேன், இந்த பாவத்தை மன்னிங்க. கெட்ட படங்களை பார்த்தேன், இந்த பாவம் மீறுதல் அக்கிரமத்தை மன்னிங்க. கோபப்பட்டேன், எரிச்சல் அடைந்தேன், லொல்லு புல்லுன்னு சண்டை போட்டேன். சரிதானா? என்ன போட்டேன்? லொல்லு புல்லுன்னு என்ன போட்டேன்? சபிச்சேன். என்ன பண்ணேன்? சபிச்சிருக்கேன். அப்போ சபிக்கிற ஆவி உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துருக்கும். சரிதானா? சிலருக்கு வாயை திறந்தாலே சனியனே, லூசு, சரிதானா, அறிவு கெட்டவனே. என்னது? என்னைக்கு கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்களா அன்றைக்கி தான் கோவமே ரொம்ப படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஆவியெல்லாம் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கும். இப்போ இது வெளியே போகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மன்னிப்பு வைக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் இப்போ பாருங்க, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்திருக்கிறீர்? எதை வெறுக்கணும்? அக்கிரமம்னா அந்த கண்டினியூவாக செய்கிறோம் பார்த்தீங்களா, பாவங்கள். கண்டினியூவாக கோவப்படுறது, சரிதான, மாத கணக்காக வருஷ கணக்காக கோவப்படுறது இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 2 காரியத்தை இயேசுக்கிட்ட மன்னிப்பு வைக்கணும், 2 காரியத்தை வெறுக்கணும், 2 காரியத்தை துரத்தணும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு என்னன்னா, பாவத்தை மன்னிப்பு வைப்போம், பாவத்தை என்ன செய்வோம். ஆனால் நீ ஒரு பாவம் செஞ்சிருக்க அப்படின்னா அந்த பாவத்துக்கு பின்னாடி ஒரு அசுத்தாவி கன்ஃபார்மாக இருக்கும். என்ன செய்யும்? நீ என்ன பாவம் செய்கிற, இப்போ குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், குடிப்பழக்கத்தின் ஆவி வந்துடும். இச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இச்சையின் ஆவி உள்ளுக்குள்ள வந்துடும். விபச்சாரம் பண்ணுறான்னா விபச்சாரத்தின் ஆவி என்ன செய்யும்? வந்துடும். நீ என்ன பாவம் செய்ய, இப்போ கோவப்படுற அப்படின்னா கோபத்தின் ஆவி உள்ளுக்குள்ள வந்துடும். 2 பேர் கணவன் மனைவி சண்டை போட்டு, சரிதானா, அப்பப்பைக்கு லொல்லு புல்லு பிற சேர்ந்துக்கிறது, பிறகு லொல்லு புல்லு, இது மாறவே மாறாது. பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி சண்டை போடுவாங்க, அடிக்கடி சேர்ந்துக்கிடுவாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிறது பிரிவினின் ஆவி. என்ன ஆவி? ஒப்புற வாங்கினாங்க 3 நாள் கழிச்சு. ஏன்னா கணவன் மனைவி ஆகிப்போச்சு, பிள்ளை பத்தாச்சு, வாழ்ந்துதான் அப்படின்னு தான் நிறைய பேர் நாட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பப்பைக்கு இது பூகம் மாதிரி என்ன செய்யும்?
எழும்பும். அப்போ எழும்பும்போது பார்த்தீங்கன்னா வெடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெடியெல்லாம் என்ன செய்யும் நடக்கும். கணவனார் இங்கிட்டு திட்டுவார், இங்கிட்டு மனைவி திட்டுவாங்க, பயங்கரமாக சண்டை நடக்கும். இவங்களுக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு தீர்வே வராது. வரணும், என்ன பண்ணணும், வரணும். எப்போ வரும், அதான் இப்போ நமக்கு கேள்வி. இப்போ இயேசுக்கிட்ட முதல்ல ஆண்டவரே நாங்கள் சண்டை போட்டு தப்பி எங்கள் பாவத்தை என்ன செய்யும் மன்னிங்க அப்படின்னு முதல்ல மன்னிப்பு கேட்குறோம். ரெண்டாவது, இந்த சண்டையின் மூலமாக பிரிவினை ஆவிக்கிறாங்க என்ன செஞ்சுருக்கோம், இடம் கொடுத்துருக்கோம். எதுக்கு இடம் கொடுத்துருக்கோம்? இப்போ நம்ம எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. இந்த சண்டை கோபத்தின் ஆவியையும் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்த பாவத்தை மன்னியும், கோபத்தையும் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் மன்னியும். எழுதுங்க பார்க்கலாம். சரிதான? பிரிவினையும் பிரிவினின் ஆவிக்கு இடம் கொடுத்ததையும் மன்னியும், இச்சையையும் இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுத்ததையும் மன்னியும். சரிதானா? நீங்கள் என்ன ஆவி போராடுறீங்களோ, சிலருக்கு சர்ப்பத்தின் ஆவி நைட்டில் கனவுல வருது அப்படின்னா நீ சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். இப்போ சர்ப்பத்தையும் சர்ப்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் நான் என்ன செய்கிறேன், ஏசப்பா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். முதல்ல மன்னிப்பு கேட்டாச்சு. இப்போ ரெண்டாவது என்ன செய்யணும், வெறுக்கணும். என்ன செய்யணுங்க, ரெண்டு காரியத்தை வெறுக்கணும். நல்லா கவனிக்கணும். இச்சையையும் இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் வாழ்நாள் முழுது இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன். எந்த நாமத்தில்? எந்த நாமத்தில்? குடிகாரன் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா, விட்டுருதேம்மா. ஆனால் திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, நிறைய பேர் கோப்பட மாட்டேன் ஆனால் பலபடிக்க என்ன செய்வாங்க. ஏன்? அந்த ஆவி உள்ளுக்குள்ள தான் என்ன செஞ்சுருக்குது, உட்காந்துருக்கு. இது நம்ம திறமையினால ஜெயிக்கலாம் முடியாது. ஆனால் நம்ம எந்த நாமத்தில் வெறுக்க முடியும், இயேசுவின் நாமத்தில் வெறுக்க முடியாதுன்னு ஒன்றுமே. உனக்கு ஏதாவது கனவுல டூயட் பாடுற மாதிரி வந்துச்சுன்னா வாயை திறந்து சொல்லு, இந்த மூஞ்சை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன், வாயை திறந்து என்ன செய்யணும் அப்படி சொல்லிப்பாரு. அந்த மூஞ்சி கனவுல என்ன செய்யாது, வராது. இல்லைன்னா இந்த ஸ்டேஜ், இந்த வாலிப ஸ்டேஜில் வந்து குரங்கு கூட எப்படி தான் இருக்கும், அழகாக தான் இருக்கும். எப்படி இருக்கும், குரங்கு கூட எப்படி தான் இருக்கும், பார்க்குற கழுதையெல்லாம் எப்படி தான் தெரியும், அழகாக தான் தெரியும். கல்யாணம் முடிச்ச பிறகு தான் தெரியாது குரங்குன்னு, புரியுதா? கல்யாணம் முடிக்கும் தண்ணி அது எப்படி தான் தெரியும். ஆமாம், கழுதை கூட பன்றி குட்டி கூட எப்படி தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது பண்ணியை பார்க்கும்போது. சரிதானா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன். நீ சர்ச்சுக்கு போறியா, போயிட்டு வா. சர்ச்சில் வந்து கூட இறக்கி விட்டுருதேன். உனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுமா, எடுத்துருதேன். என்னென்ன பண்ணுமே எல்லாமே என்ன செஞ்சிருதேன். இது சர்ச்சுக்கு கல்யாணம் முடிக்கும் தண்ணி தான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீ அவன் முன்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், இப்படிலாம் ஏதாவது என்னால் வந்து வெறுக்கவே முடியல பாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாயை திறந்து என்ன செய்யணும், இந்த மூஞ்சியையும் இந்த மூஞ்சிக்கு இடம் கொடுப்பதையும் வாழ்நாள் முழுது என்ன செய்கிறேன், இயேசுவி நாமத்தில். எந்த நாமத்தில்? இப்போ சின்ன வயசுலேயே காதல் வருது, லொல்லு புல்லு வருது. என்ன வருது, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன ஆவி பாருங்க. விளையாட்டை நினைக்கிறோம், விளையாட்டு கிடையாதுங்க. சின்னதில் அஸ்திபாரத்தை போடுறான். இது சிறுசில் பிடிச்சது அப்படின்னா நீ நாளைக்கு ரட்சிக்கப்பட்டாலும் உன்னை ஓட வச்சுருவான். எழுதி வச்சுக்கோ. நீ ரட்சிக்கப்பட்டாலும் அவனுக்கு கவலை கிடையாது. நீ ஊழியக்காரனை வந்தால் கூட அவனுக்கு கவலை கிடையாது. அவன் போட்ட அஸ்திபாரத்தில் அவன் கரெக்டாக பிடிப்பான், கெச்சு வைப்பான். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் வந்து நம்ம நினைப்போம் இப்போ தான் பாவம் செஞ்சானே, அவன் பாவம் செஞ்சதுக்கு இப்போ கிடையாது. அவனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அஸ்திபாரத்தை சாத்தா என்ன செஞ்சு வச்சுருப்பான், போட்டு வச்சுருப்பான். நீங்கள் அதை கவனமாக கவனிக்கலை அப்படின்னா உன் வாழ்க்கை அஸ்திபாரத்தை அழிச்சிரும். சிம்சோனுக்கு தான் நடந்துச்சு. அஸ்திபாரத்தில் இச்சை, அஸ்திபாரத்தில் ஐயாவுக்கு என்ன வந்துச்சு, இச்சை செஞ்சிருந்தா உடனே போய் ஆசானிட்ட மன்னிப்பு கேட்டு மொட்டை பாசம் ஆயிருக்கணும். ஆசானியோட டியூட்டி என்னன்னா, பாவம் செஞ்சவனுக்கு மொட்டையாக்கிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே மொட்டையாக இருக்கணும். அப்பயே மொட்டையாக இருந்திருந்தா அவன் ஒழுங்காக பாவம் திரும்ப அவனை என்ன செஞ்சிருக்காது, ஜெயிச்சிருக்காது. ஆனால் ஐயா என்ன பண்ணார் தெரியுமா, அதை மறைச்சிட்டாரு. அதை என்ன செஞ்சாரு, மறைச்சார் பார்த்துங்க. இப்போ திருடே வந்து மொட்டையை பாசா மாற்றிட்டான். யார் மாற்றிட்டா, இயேசுக்கிட்ட ஒழுங்காக மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக வெறுத்துட்டா திருட்டு பையன் உன்னை என்னதான் மாற்ற முடியாது, மொட்டை பாசா. இல்லைன்னா திருட்டு பையன் உன்னை நடு ரோட்டுக்கு என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்து எல்லா பேரும் உன்னை சிரிக்கிற மாதிரி ஆக்கி விட்ருவான். என்ன மாதிரி ஆக்கி விட்ருவான். நீ ஒரு பாவம் செய்றியா, உடனே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், ஆண்டவரே இந்த பாவத்தையும். இப்போ சினிமா பாட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த சினிமா பாட்டையும் இந்த சினிமா பாட்டின் மூலம் உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்ததையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு முதல்ல மன்னிப்பு கேட்கணும். 2 காரியத்தை மன்னிப்பு கேட்கணும். நல்லா கவனிங்க, திரும்ப வலியுறுத்துறேன். நீங்கள் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, ஒரு காரியத்தை மட்டும் தான் மன்னிப்பு வைப்பான். என்ன பாவத்தை செஞ்சாலும் அதை மட்டும் தான் மன்னிப்பு வைப்பான். நல்லா கவனிக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி கிரியை செய்யும். புரியுதா? பிசாசுக்கு நீ இடம் கொடுத்ததையும் ஏசப்பட்ட என்ன கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். இப்போ எனக்கெல்லாம் பெரிய தொந்தரவு என்ன கேட்குறீங்களா, இது மாதிரி கிராமத்து சபைக்கு சில வேலை பிரசங்கத்தை கூப்பிடுவாங்க. காலையில் அங்கே 9 மணிக்கு ஆராதனை இருக்கும். நான் பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும். பஸ்ஸில் நம்ம ஆட்டில் தான் ப்ரைவேட் பஸ் தெரியுமில்ல, காலையில் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா ஆத்தா பாட்டிலேருந்து அம்மா பாட்டிலேருந்து எல்லா பாட்டையும் போட்டு காது பக்கத்தில் என்ன செஞ்சிருவாங்க. நமக்கு அங்கே ஸ்டேஜில் ஏறினா என்ன தான் வரும் சொல்லுங்க,
அந்த பாட்டு தான் வரும். இப்போ ஏன் நிலமை கொடுமை. அப்போ நான் என்ன செய்வேன்? அறிஞ்சு செஞ்சாலும் தப்பு தான், அறியாமல் செஞ்சாலும் தப்பு தான். அதில் சந்தேகம்லாம் கிடையாது. அப்போ நான் உடனே என்ன செய்வேன்னா, முழங்கால் போட்டு, ஏசப்பா இன்னைக்கு சினிமா பாட்டு கேட்ட தப்பு, இதன் மூலம் உலகத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, பச்சார வேசித்தின் ஆவி, மோகத்தின் ஆவி. என்ன ஆவிங்க? எந்த கழுதியை பார்த்தாலும் அழகாவே தெரியும், அதுதான் மோகத்தின் ஆவி. நிறைய பேருக்கு அப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். யாரை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுறாங்கன்னா, ஒரு திரும்பிட்டு அபோட்டான் இவனுக்கு பின்னாக்கு ரீசிற மோகத்தின் ஆவி என்ன செய்கிறேன், கட்டுறேன் அப்படின்னு கட்டுங்க. அதுக்கடுத்து அந்த மூஞ்சை பாருங்கள், அது கிளவி மாதிரி தெரியும். அல்லேலூயா. கிளவி மாதிரி தெரியும். அல்லேலூயா. இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த மூஞ்சி எப்படி தெரியும் தெரியுமா? அந்த பூமியிலேயே இப்படிப்பட்ட ஒரு மூஞ்சை நான் பார்த்ததே அப்படிங்கிற மாதிரி தெரியும். புரியுதா? இது ரகசியம். அல்லேலூயா. சரி, இப்போ நான் என்ன செய்வேன்? முதல்ல ஆண்டவர்கிட்ட சினிமா பாட்டு கேட்டது தப்பு, இதன் மூலம் உலகத்தின் ஆவி கிடங்கிற தப்பு, என் பாவத்தை என்ன செய்யும்? மன்னியும். இப்போ இந்த பாவத்தையும் இதன் மூலம் இந்த உலகத்தின் ஆவி கிடம் கொடுப்பதையும் நான் வாழ்நாள் முழுது இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன் அப்படின்னு மன்னிப்பு வைப்பேன். இது மட்டும் செஞ்சால் பிசாசு போயிடுவானா? போக மாட்டான், அவன் திருட்டு பையன். இப்போ நான் அறிக்கை பண்ணுறதை இயேசு கவனிப்பார். இயேசு என் வலது பக்கத்தில் இருப்பார், சாத்தான் இடது பக்கத்தில் இருப்பான். புரியுதா? இப்போ நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டாவது வெறுக்கிறேன். எந்த நாமத்தில்? 2 காரியத்தை வெறுக்கணும். நல்லா கவனிக்கணும். என்றைக்குமே 2 காரியத்தை மன்னிப்பு வைக்கணும், 2 காரியத்தை வெறுக்கணும். புரியுதா? இச்சையையும் வெறுக்கணும், இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுத்து கோபத்தையும் வெறுக்கணும், கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதை என்ன செய்யணும்? வெறுக்கணும். ஓகே, இப்போ நான் வெறுத்தாலும் ஏசப்பா வந்து இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவார். மூன்றாவது நான் என்ன செய்யணும்? யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு என்ன செய்வான்? இப்போ மூணாவது நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டோம், ரெண்டாவது வெறுத்துட்டோம், மூணாவது என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல்னா இப்போ 2 காரியத்தை செஞ்சீங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் கீழ்ப்படிதல். புரியுதா? இப்போ கீழ்ப்படிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இச்சையின் ஆவியே, எனக்கு நானே பாவம் செய்யும்படி தூண்டின அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய? ரகசிய கள்ள தொடர்பை ஏற்படுத்துகிற அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய? அவன் இல்லாமல் வாழ முடியாது, அவன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு தூண்டுகிற அசுத்தாவி என்னை விட்டு என்ன செய்ய? வாயத்தரன்னு சொல்லிப்பாரு. கழுதியும் வராது, கத்திரிக்காவும் 2 என்ன ஆயிரும்? கழுதியே வராது. அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுதும் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாம்? வெற்றி வாழ்க்கை. இதை வந்து எப்போ வரைக்கும் செய்யணும் சொல்லுங்கள்? சாகு வரைக்கும் பாவத்தை மீறுதல் அக்கிரமத்தை மன்னிப்பு வைக்கணும். சரிதானா? அதில் 2 காரியத்தை மன்னிப்பு வைக்க சொன்னேன். பாவத்தின் மூலம் ஒரு அசுத்தாவிக்கு இடம் கொடுத்துருப்போம், 2ஐயும் மன்னிப்பு வைக்கணும். அடுத்து இச்சை நாவிக்கு இடம் கொடுப்பதை வெறுக்கணும். சரிதானா? மூணாவது சொல்லணும், இந்த இச்சையின் ஆவியே, இந்த மூணாவது சொல்லும்போது இச்சையின் ஆவி என்னை விட்டு வெளியே போகணும்னு சொல்லணும். எனக்குள்ள இருக்கிற இந்த இச்சையை, எனக்குள்ள இருக்கிற இந்த கோபத்தை, எனக்குள்ள இருக்கிற இந்த கசப்பை, எனக்குள்ள இருக்கிற இந்த மன்னியாத சுபாவத்தை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறேன். எந்த நாமத்தில்? பிடுங்கி எரிஞ்சிட்டேன்னா திரும்ப அந்த பாவத்தில் நீ என்ன செய்ய மாட்டேன்? விழமாட்டேன். இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 2 நாள் மன்னிப்பு கேட்பேன், நல்லா இருப்பேன். 3ஆவது நாள் நீ அதே பாவத்தை என்ன செய்வ? திரும்ப ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். கடைசியில் உனக்குள்ளே என்ன வந்துடும் அப்படின்னா, குற்ற உணர்வு வந்து நம்மளால். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி எதுவுமே இந்த சேலஞ்ச் லைஃப். சரிதானா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற இயேசுவை விசுவாசத்தா எதை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம இதெல்லாம் அறிக்கை பண்ணி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியம் பேசியிருக்காரு. இதை உண்மையாக நீங்கள் இப்போ அறிக்கை பண்ணிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்னது சொல்லியிருந்தேன். இப்போ அபிஷேகம் பெறாதவங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். சரிதானா? அபிஷேகம் பெற்றவங்க புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க. அபிஷேகம் பெறாதவங்க ஒழுங்காக அறிக்கை பண்ணிங்கன்னா கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். நிரப்புறேன்னு சொல்கிறாரு, அதனால் நிரப்ப விரும்புகிறார். எழுந்து நிலுங்க பார்க்கலாம், நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்கிட்ட வலது கருத்தை உயர்த்தி இந்த நேரம் அறிக்கை பண்ணுற நேரம், தம்பி யாரும் வெளியே போகாதீங்க. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஒழுங்காக அறிக்கை பண்ணணும். உனக்கு புரியுதோ புரியலையோ அறிக்கை பண்ணிடு, விடுதலை பெறுவேன். என்ன பெறுவேன்? சின்ன பிள்ளைங்க உண்மையை சொல்கிறேன், நடந்து வச்சுக்கோ. நீ அறிக்கை பண்ணலைன்னா அப்புறம் வாலிப ஸ்டேஜ் வரும்போது குண்டக்கமண்டக்க ஆகி போவேன். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இரு. சரிதானா? புரியுதோ புரியலையோ அறிக்கை பண்ணு. இயேசு கிறிஸ்து என்ன தருவார்? விடுதலை தருவார். தேவன் நீதியுள்ளவர். அல்லேலூயா. சரிதான தம்பிகளா? கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா என்னோடு பேசினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு பேசினதுக்காக ஏசப்பா உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு சோதரம், உமக்கு நன்றி ஏசப்பா. இப்போ என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்ல போகிறீங்க,
சத்தமாக கண்ணை மூடி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக என்ன செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இறுதியாக உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தருவோம். சரிதான், நான் என்னோடு சேர்ந்து உண்மையை அறிக்கை பண்ணுங்க. அன்புள்ள இயேசப்பா, நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசப்பா, நானும் என் முப்பிதாக்களும் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் எங்கள் சிந்தனையின் மூலமாக, பார்வையின் மூலமாக, பேச்சின் மூலமாக, செவிகளின் மூலமாக, நடக்கையின் மூலமாக உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிங்க. ஏசப்பா, எனக்கு தீமை செய்த ஒவ்வொரு நபர்களையும், எங்கள் முப்பிதாக்களுக்கு தீமை செய்த ஒவ்வொரு நபர்களையும் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் மன்னித்து ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, என் பாவத்தை மன்னித்ததுக்காக நன்றி, என் மீறுதலை மன்னித்ததுக்காக நன்றி, என் அக்கிரமத்தை மன்னித்ததுக்காக நன்றி. ஏசப்பா, எங்கள் முப்பிதாக்கள் உமக்கு விரோதமாக குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தியிருக்காங்க, கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க, விக்கிரக ஆராதனை செஞ்சிருக்கிறாங்க, விபச்சார வேசித்தனங்களை செய்திருக்கிறாங்க. இந்த அக்கிரமங்களை மன்னிங்க. ஏசப்பா, நானும் என் முப்பிதாக்களும் 33 கோடி பிசாசோடு, அசுத்த ஆவிகளோடு, துரைதனம் பண்ணுகிற ஆவிகளோடு, அதிகாரம் பண்ணுகிற ஆவிகளோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வான மண்டல பொல்லாத ஆவிகள், அவைகளின் சேனைகள், பாதாளத்தின் ஆவிகளோடு, இரத்தத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, எழுத்தின் மூலமாக, பெயரின் மூலமாக, மந்திரவாதத்தின் மூலமாக, காணிக்கையின் மூலமாக, விருத்த சேதனத்தின் மூலமாக செய்த எல்லா ஒப்பந்தங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முறிக்கிறோம். இந்த எல்லா அசுத்த ஆவிகளும், இந்த எல்லா அசுத்த ஆவிகளும் என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. குறிப்பாக சர்ப்பத்தின் ஆவிகளோடு, இயேசபேலின் ஆவிகளோடு கடைசி காலத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற சகல அசுத்தாவிகளோடு நான் என் முப்பிதாக்களும் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா ஒப்பந்தங்களையும் இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். இந்த எல்லா அசுத்தாவியும் என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு, என் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ, வெளியேறி போ. சரி, இப்போ உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தர்றேன். இன்னும் நம்ம அறிக்கை பண்ண வேண்டி இருக்குது. இந்த 1 நிமிஷத்துல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் உங்க குலதெய்வம், உங்க அப்பாவுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியும், சரிதானா? அந்த ஆவிகளை நான் என் முப்பிதான் வணங்கின அக்கிரமத்தை என்ன செய்யும்? முதல்ல மன்னிப்பு. 2வது என்ன செய்யணும்? அதோடு பண்ண உடன்படிக்கை இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? முறிக்கிறேன். 3வது என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் விட்டு என்ன செய்ய? வெளியேறிப்போ. இது சொல்லணும், சரிதானா? சொன்னால் தான் விடுதலையை பார்ப்பீங்க. இல்லைன்னா போராடிக்கிட்டே லைஃப்பை முடிச்சு பரலவும் போகலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடையாது. சரிதா? ஓகே, ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். இது உங்கள் டைம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்று நீங்கள் வணங்கி இருக்கலாம், அல்லது உங்கள் அப்பா அம்மா வணங்கி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டு தெரியும். ஆண்டவரே, இந்த அசுத்த ஆவிகளை நானே முப்பி தான் வணங்கணும், இந்த அக்கிரமத்தை மன்னிங்க, இந்த அசுத்த ஆவிகளோடு நான் செய்த ஒப்பந்தத்தை, என் முப்பிதாக்கள் செய்த ஒப்பந்தத்தை, 10 தலைமுறை வரலும் செய்த ஒப்பந்தத்தை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10 தலைமுறை வரை செய்த ஒப்பந்தத்தை முறிங்க பார்க்கலாம். 3வது இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியே போகணும் கமான் கொடுங்க. என்னை விட்டு, என் சந்ததியை விட்டு. இப்போ உங்களுக்கு குழந்தை கருப்பையில் இருக்கும்னா அதையும் விட்டு வெளியேறுன்னு கமான் கொடுங்க.
கமான் கொடுத்து ஜோம் பண்ணுங்க. வெளியேறி போ அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகிறத பார்க்குறேன். கர்த்தர் இப்போ உங்கள் மேலே மனதுருகிறார். என் பிள்ளைகள் அநேக நாட்களாக கேள்விக்குறியோடு இருந்தாங்க. அவங்கள நான் விடுவிக்கும்படி இறங்கி வந்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் உன் சிறையிருப்பை மாற்றும்படி இறங்கி வந்துட்டார். நீ இப்போ மன்னிப்பு கேட்குறபடினால கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தன நுகங்களை கர்த்தர் மாற்றும்படி இறங்கி வர்றாரு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். சோதரம்பா, சோதரம்பா, சோதரம்பா. ஆண்டவரே, பொய் சொன்ன பாவத்தை மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சார், இப்போ என்னோட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, நான் கோபத்தின் மூலமாக கோபத்தின் ஆவிக்கு நான் கோபப்பட்ட பாவத்தையும் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்த பாவத்தையும் இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுத்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிங்க ஏசப்பா. இந்த கோபத்தையும் கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் இச்சையின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் பிரிவினையையும் பிரிவினின் ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் சபிக்கிறதையும் சபிக்கிற ஆவிக்கு இடம் கொடுப்பதையும் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கோபத்தின் ஆவியே, இச்சையின் ஆவியே, பிரிவினின் ஆவியே, சந்தேகத்தின் ஆவியே, என்னை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போ. என் மைண்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தினாலே என் இருதயத்திலையும் என் மைண்டில் காணப்படுகிற கோபமான எண்ணங்களை, இச்சையான எண்ணங்களை, பொய்யான எண்ணங்களை, பிரிவினையின் எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் மைண்டை விட்டு என் இருதயத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிடுங்கி எறிகிறே. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். இதில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்கள் செஞ்ச பாவத்தை நான் 1-2 தான் கோடிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஆவியானவர் தெரியும் காமிப்பார். நீ இந்த பாவம் செய்கிற கண்டினியூவாக செய்கிறேன்னு காமிப்பார். சரிதானா? சிலருக்கு கள்ள தொடர்பு இருக்கும். சரிதானா? அப்போ கள்ள தொடர்பின் மூலம் ஒரு அசுத்தாவிக்கு இடம் கொடுத்த இந்த பாவத்தை, இந்த மீறுதல், அக்கிரமத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்க. 2வது, இது 2ஐயும் இயேசுவின் நாமத்தில் வருங்க. 3வது, இந்த அசுத்தாவியில் என்ன விட்டு என்ன செய்ய? வெளியே போ அப்படின்னு நீங்கள் கமாண்ட் கொடுக்கணும். சிலருக்கு செல்ஃபோன் பெரிய பாவமாக இருக்கலாம். செல்ஃபோன் மூலம் ஒரு அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பது இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன்னு சொல்லுங்கள். படம் பார்க்குறதையும் படத்தின் மூலம் அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பது இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன்னு சொல்லி வெளியேற்றுங்க. இப்போ கர்த்தர் விட தருவா. கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி நீங்களா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற பாவத்தை இப்போ நீங்கள் அறிக்கை பண்ணணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா, நன்றி ஆவியானவரே. நீர் இவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சோதரம். ஆண்டவரே, அந்த கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்த அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க. இந்த கோபத்தின் ஆவிக்கு இடம் கொடுப்பது இயேசுவின் வெறுக்கிறேன். இந்த அசுத்தாவி என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுன்னு கமான் கொடுங்க பார்க்கலாம். கமான் கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். செல்போனை வெறுக்கிறேன்னு சொல்லு. எதை வெறுக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ வாயை திறந்து சொல்லு. நான் அதை வெறுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வெறுக்கிறேன்னு சொல்லு. இயேசுவின் நாமத்தில் வெறுக்கிறேன்னு சொல்லு. எஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சார், இப்போ கர்த்தர் விடுதலை தருகிறார். இப்போ கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. இப்போ குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யாக விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு இப்பொழுது இறங்கி வருகிறார். வானம் திறக்கப்படுகிறது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுகிறது. எல்லா விதமான சிறையிருப்பு மாறுது. எல்லா விதமான நுகத்தடிகளை இப்போ பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளோடு இறங்கி வருகிறார். இறங்கி வர்றாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறைப்பு மாறுது. இப்போ கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் உன் மேல பலமா இறங்கி வருது. பலமா இறங்கி வருது. வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருது. பெற்றுக்கொள்ளுங்க. ரீபா ஷாக தர பலபக தர பலபக தர பலபக தர பலபக தர பலபக தர
உன் பக்கத்துல கர்த்தர் இறங்கி வர்றாரு, உன் சிறையிருப்பை மாத்துறாரு. எஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. உன்னை பின்தொடர்ந்து வந்த ஆவிகள் முறியடிக்கப்படுகிறது, முறியடிக்கப்படுகிறது, முறியடிக்கப்படுகிறது. கர்த்தர் ஜெயத்தை தர்றாரு, பெற்றுக்கொள். கர்த்தர் ஜெயத்தை தர்றாரு. தேங்க்யூ தேங்க்யூ. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று முதல் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டை பலன் வர்றதை பார்ப்பேன். உன் சிரசின் மேல விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரு. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் என்றாரு. இப்ப அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரிபா ஷாகா தரபா லகா தரபா கா தரபா கா தரபா லபா ரிபா கலா துரபா ஷாகா தரபா லபா கா தரபா லபா. இது உங்க பக்கத்துல இறங்கி வந்து விசேஷித்த அபிஷேகம், இது வரைக்கும் இல்லாத அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறாரு. கர்த்தர் வைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாதவங்களை கர்த்தர் சொல்றாரு. நாவ கர்த்தர் சொல்றாரு. நாவ கர்த்தர் சொல்றாரு. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் குறுமியமான பற்குள்ள எந்திரமாக்குகிறேன். மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதர் கொப்பாக்கி விடுவார். தேங்க்யூ 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 லார்ட். நீ விட்ட கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அநேக நாட்களை நீ ஏக்கம் கூக்குரல் விட்டாய் அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் சிறையிருப்பை மாத்தி இன்னைக்கு உன்னை புறப்பட பண்றாரு, உன்னை முன்னேற பண்றாரு. நீ முன்னேற முடியாம தடை பண்ற ஆவிகள் எல்லாம் இப்ப சுட்டரிக்கப்படுகிறது, இப்ப சுட்டரிக்கப்படுது. இயேசுவின் ரத்தத்தை இவங்க மேல அக்னி நெருப்பாய் தெளிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையில போராடுகிற அசுத்த ஆவிகள் மேல் இயேசுவின் ரத்தத்தை அக்னி நெருப்பாய் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் அக்னி நெருப்பாய் இறங்கி சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. ஆவியானுடைய அக்னி, ஆவியானவர் அக்னியாக இறங்கி வந்து நுகத்தடிகளை முறிப்பீராக, நுகத்தடிகளை முறிப்பீராக. எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. உன் வாழ்க்கை இருக்கிற எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சாபம் என்ற நுகத்தடி முறிக்கப்படுது. சத்துருவோடு செய்த எல்லா உடன்படிக்கை முறிக்கப்படுது. தேங்க்யூ. அஸ்திபாரம் முறிக்கப்படுகிறது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் உன்னை நகைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் நகைக்க பண்ணுவேன், நான் உன்னை நகைக்க பண்ணுவேன். நீ நிறைய நாள் எதிர்பார்த்திருந்தாய் அல்லவா? அது இனி கிடைக்கிறத நீ பார்ப்ப. சபையை உனக்கு கிடைக்கிறத நீ பார்ப்ப. இந்த சபையை இனி இது வரைக்கும் விதைத்தது இனி அறுக்கிறத பார்ப்பீங்க. இனி அந்நிய கண்களை உன் கண்களை காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வரைக்கும் உனக்கு பண்ண வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத பார்ப்பீங்க. அதை உன் கண்களே பார்க்க போகுது. நீ இடம் கொண்டு பெறுகிறத நீ பார்க்க போற. கர்த்தர் உன்னை நகைக்க பண்றார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். சொல்லியும் செய்யாது இருப்பேனோ, வசனத்தை நிறைவேற்றாது இருப்பேனோ, என் வார்த்தை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஜீசஸ். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் ஈசாக்குக்கு சொன்னதை ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் நிறைவேற்றினாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் தேவன் பொய் சொல்வதில்லை. ஹalleluya. அவர் மனம் மாறுவதற்கு மனுஷனும் அல்ல. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ரேகா பா 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 லா தா ரா. நல்ல அந்நிய பாசையில ஓ ராகா தே பா பா லா ரா பா ஓ ராகே கேலே மா ராகத்தேலே லமா கோரோ ஷேலே மாரா உடலா கத்தரபலா துரபலா ரிஷகா லமனமா உடலா கத்துரியா கரபா பா பா பா. நல்ல ஆவியில் நிறைந்து வெட்டு கொடுங்க. நல்ல கையில தட்டி இயேசுவே சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவே என் பரிகாரி சொல்லுங்க. இயேசுவே என் பரிகாரி சொல்லுங்க. ஹalleluya. என் ரட்சகர், என் ரட்சகர் சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவே என் ஞானம் எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே நீதி, இயேசுவே என் பரிசுத்தம் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமிட்டு சொல்லுங்க. வாயத்தை சொல்லுங்க. ஆண்கள் சொல்லுங்க. வாயத்தை சொல்லுங்க. சிறுவனையெல்லாம் சொல்லுங்க. வாயத்தந்து சொல்லுங்க. சொல்லுங்க. சிறுவனை சொல்லுங்க. இயேசுவின் விடுதலை சொல்லுங்க. ஹalleluya. படிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க. இயேசுவின் ஞானம் சொல்லுங்க. ஹalleluya. உடா லாகா தரபா அரகா ஷிகாலபா உடா லபா கதரபு லிசி கமானமாதியா கரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. சொல்லமா ஹalleluya. அவன் நாமத்தில் அற்புதம், அவன் நாமத்தில் சுகம், அவன் நாமத்தில் விடுதலை, அவன் நாமத்தில் இன்னைக்கு நமக்கு அற்புதத்தை தந்திருக்கிற ஆவியானவர். ஓ ராகா ஷே ஹேமாமா ராகா தால்மா ரேகா பாபாலா பரபலபா. ஹalleluya. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், உங்களை வீழ்த்துவதற்கு ஏதுவான வழிவாசலை நீ உண்டாக்காதிருங்கள். ஹalleluya. ஏற்கனவே ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட கண்டித்து உணர்த்துகிறவராயிருக்கிறார். உன் பாவத்தை, உன் மீறுதலை, உன் அக்கிரமத்தை அவர் கண்டித்து
துணர்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்கள் சபைக்குள்ளே இருக்கிற இந்த பாவத்தை கர்த்தர் கண்டித்து உணர்த்திருக்கிறார் ஆவியானவர். அல்லேலூயா. ஊழியர்களுக்குள்ளும் குடும்பங்களுக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் இந்த சபைக்குள்ள இருக்க எல்லாருக்குள்ளும் காணப்படுகிற பாவம், மீறுதல், அக்கிரமத்தை, பொதுவாக முதல் சொல்லும் பொய், உன் வாய்களை காணப்படுகிற பொய்களை மிகப்படுத்தி பேசுகிற அந்த பொய்யான வார்த்தைகளை நீ அப்புறப்படுத்தி இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, நான் பேசுற எல்லா பொய்களையும் மன்னிங்க சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா பொய்களையும் மன்னிங்க. அந்த ஆவிக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை நான் முறிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த ஆவிய, பொய்யின் ஆவியே என் வாயிலிருந்து என்னை விட்டு துரத்துன்னு சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ராகா ஷேகா பாபா பாபா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பொய் பேசுற அனுபவங்கள், மிகைப்படுத்தி பேசுகிற அந்த அனுபவங்கள், இந்த ஆவிகள் பின்னால் செயல்படுகிற இந்த ஆவிக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வழி வாசல்களை இயேசுவின் நாமத்தால் கூட உடன்படிக்கைகளை இப்பொழுது உடைக்கிறேன்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. விபச்சார, வேசித்தன எண்ணங்கள், இச்சைகள், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட சபையாரோடு கூட கர்த்தர் பேசியிருக்க இந்த தகப்பனே, குறிப்பாக இந்த வருகிற பின் சந்ததிகள் மேலே, இங்க இருக்கிற பின் சந்ததிகள் மேலே உங்க ஆசீர்வாதத்தின் ஊற்ற நாங்கள் பார்க்கணும். உன் சந்ததி மேலும் உன் சன்னாதி மேல் ஆவியின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்க இந்த தகப்பனே. இந்த பிள்ளைகள் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், மேய்ப்பராய், போதகராய், சுவிசேஷகராய் ஆண்டவரே எழும்பணும் ஆவியானவரே. ஆண்டவரே பிலிப்புடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசியால் காணப்படுவது போல இந்த பிள்ளைகள் காணப்பட வேண்டியாக இந்த ஆசீர்வாதம் பெருகட்டும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலே ஊழியக்காரரை கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட கூடைகளை தொடர்ந்து எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாக, இன்னும் ஜனங்களை விடுதலைக்குள்ளாக, அபிஷேகத்திற்குள்ளாக, கட்டுக்குள்ளாக ஆவியை நடத்தும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து எங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதிக நம்மை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே சொல்றாரு. இந்த பட்டணத்தில் குற்றமில்லாத ரத்தம் சிந்திச்சு பார்த்தீங்களா, நீங்கள் செய்யலை உண்மைதான். ஆனால் அந்த கிராமத்துக்கு நீங்கள் உட்பட்டவர்களாக இருக்கிறனால அது உங்கள் மேலேயும் கணக்கு கேட்கப்படும். நீங்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிராமத்தில், இதை சுற்றி உள்ள கிராமங்களில் ஆண்டவரே மக்கள் செய்த அந்த குற்றமில்லாத ரத்தத்தை நாங்களும் என்ன செஞ்சுருக்கிறோம், எங்கள் அக்கிரமத்தை என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்க சொல்கிறார் ஆண்டவர். கேட்டால் உங்களுக்கு அந்த அக்கிரமம் என்ன செய்யாது, பழிக்காது. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா. இயேசப்பா, இந்த அருளாட்சி கிராமத்திலும் இதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் மக்கள் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினதுனால, விக்கிரக ஆராதனை செஞ்சதுனால, விபச்சார வேசித்தனம் செஞ்சதினால ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த அக்கிரமங்களை தயவாய் மன்னிங்க. கருக்கலைப்பு செய்த அக்கிரமங்களை மன்னிங்க. நாங்கள் எங்கள் முப்பிதாக்கள் இந்த அக்கிரமத்தை செஞ்சுருக்கிறோம். இந்த கிராமம் அந்த அக்கிரமத்தை செஞ்சுருக்கு. அதில் நாங்கள் எங்கள் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நீங்கள் மன்னித்ததுக்காக உமக்கு சோதரோம். இப்போ கர்த்தர் விடுதலை தர்றாருங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. இது வரைக்கும் நீ செய்த ஜெபத்துக்கெல்லாம் இனி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு. கர்த்தர் பெரிய கரைச்சவர். ஆண்டவர் சொல்கிறார், வித்தியாசத்தை நான் இனிமேல் காட்ட தொடங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோசே நாட்டில் எப்படி இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காட்டினாரோ, இது வரைக்கும் நீ இயேசுவை தேடினதுக்கும் தேடாமல் இருந்ததுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் புறஜாதிகள் கண்டுகொள்ளும்படி, உன் கண்கள் அதை காணும்படி, உன் காதுகள் அதை கேட்கும்படி நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இனி சொல்லுவாங்க, இயேசுவை தேடினாங்க நல்லா இருக்கிறாங்க, இயேசுவை தேடினாங்க எல்லாருக்கும் விடுதலையா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உன் சந்ததி மேல அந்த ஆசீர்வாதம் இறங்கும். உன் மேல அந்த ஆசீர்வாதம் இறங்குது. கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொல்றாரு. வித்தியாசத்தை காட்டுகிற இந்த அபிஷேகம், இந்த சபையில நீ வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இந்த சபையின் மூலம் நீங்களும் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கும்.